போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனி என்பற்கடியனீனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறாமன்னம் அமுதத்தன்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனி உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லா நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தை ஆதியும் முடிவும் இல்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மை உடனாகி ஞானப்பெருங்கூத்தருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நந்தம் பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய அருக்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து திருமுறை விண்ணப்பத்தை நமக்கு வழங்கி இருக்கின்ற நமது தாயும் மாணவராக இருக்கக்கூடிய ஐயாவுடைய திருவடிகளை போற்றி, பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டமாக இங்கு எழுந்தருளி இருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கத்தை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு, அன்பர்களே, இற்றைய நாளில் கடந்த ஆண்டு ஒரு அன்பருடைய இல்லத்துக்கு வழிபாட்டுக்கு வந்த பொழுது உங்களையெல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்றும் அதுபோலவே நமது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் ஐயா அவருடைய இல்ல வழிபாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் உங்களோடு சில ஞான செய்திகளை சிந்திக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் விரும்பி இந்த செயலை பணித்திருக்கிறார்கள். அவங்களுடைய அன்பு ஆணையை சிறமேல் கொண்டு உங்களோடு இன்றைய நாளில் திருவருளை சிந்திக்க முற்படுகின்றோம். ஐயா தலைப்பு எதுவுமே போடாமல் விட்டுட்டாங்க. நான் கேட்டேன் ஐயாவிட்ட, என்னையா தலைப்பு ஒன்றும் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். எனக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. இருந்தாலும் இன்றைய காலம் நமக்கு பார்க்கும்போது இந்த மார்கழி திருவாதிரைக்குரிய காலம் என்பதனால திருவம்பாவையிலிருந்து சில பகுதியை சிந்திக்கலாம் என்று இங்கே வர வர திருவருள் உணர்த்தியது. எனவே அந்த வகையில் திருவம்பாவை நமக்கு 20 பாடல்கள், அதில் இருக்கக்கூடிய சில செய்திகளை எனக்கு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு ஏற்றார் போல நம்ம ஒரு அதிகபட்சம் 1:30க்கு நிறைவு செய்யணும். அவ்வளோதான் நமக்கான கால எல்லை. 1 மணிலிருந்து செல்லலாம் நினைச்சோம். நான் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டதுனால ஒரு 1:30 வரை நேரம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நமது நமச்சிவாயம் ஐயா அவர்கள் மேடையில் வந்து சொல்லிட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால் அந்த கால எல்லைக்குள்ள திருவருள் என்ன கொடுக்குதோ அவற்றை உங்களோடு சிந்திக்க முற்படுகின்றோம். அன்பர்களே, நம்முடைய மணிவாசக பெருந்தகை திருவாய் மலர்ந்து அருளி இருக்கக்கூடிய இந்த ஞான நூல் திருவாசகம், அதில் ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் உள்ளே போயிடுறேன். இப்போ அந்த திரு என்ற சொல்லுக்கு நமக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருவரும் அதுக்கு ஒவ்வொரு பொருள் சொல்வது உண்டு. அந்த திரு என்ற சொல்லுக்கு மேலான பொருள், அதிகபட்சமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், சிவானந்த பெரு இன்பம் என்று பெயர். அந்த சிவானந்த இன்பத்தை தான் திரு என்ற சொல்லால் குறித்திருக்கிறார்.
ஏன்னா பெரும்பாலும் நாம பொதுவாக கருதுறவங்க என்ன கருதுவோம்னா, திரு என்றால் மதிப்புக்குரிய உயர்திரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி யாராவது ஒருத்தர் சொல்லும் பொழுது அதை உயர்திருன்னு போடாமல் விட்டுட்டாலோ சொல்லாம விட்டுட்டாலோ கோச்சுக்குவார். என்ன நீ உயர்திருன்னு போடாமல் வெறும் சும்மா போட்டுக்கிற அப்படிம்பாங்க. அப்போ அது ஒரு மதிப்புக்குரிய சொல்லாக பயன்படுத்துகிறோம். அப்புறம் திருமகள் அப்படிங்கிற வகையில் அது செல்வம் என்று லக்குமி என்கிற திருமகளை குறிப்பதனால அந்த திரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம் திருமுறை ஆசிரியர்கள் அந்த நோக்கில் சொன்ன மாதிரி தெரியல. நமக்கு ஞானசம்பந்த பெருந்தகை சிராப்பள்ளியில் பாடும்போது சென்றடையாத திருவுடையானையினர், சென்றடையாத திருவள்ளுவ பெருமான்கிட்ட போய் இந்த உலக செல்வத்தை பற்றி கேட்டால் அவர் சொன்னார், அது தகுதி இல்லாதவன்ட்ட கூட இருக்குமையான்னாரு. அந்த செல்வம் உலகியல் செல்வம் தகுதி பார்த்து போய் தங்குகிற செல்வம் அல்ல. யார்கிட்ட வேணாலும் கத்தையா எவ்வளோ வேணாலும் இருக்கும். ஆனால் அருட்செல்வம் என்பது தவமில்லாமல் சென்று சேராது. அதனால இந்த செல்வம் என்பது அந்த செல்வத்தை குறிக்காது. எது லக்குமி என்று சொல்லக்கூடிய அந்த செல்வத்தை திரு என்பது குறிக்கல. எங்க திருமுறைக்குள்ள நமக்கு எங்கெல்லாம் திரு என்று வருகிறதோ, திருவே என் செல்வமே தேனே அப்படின்னு அங்க ஒரு குறிப்பு தரார். செல்வம்னு தனியா சொல்லிட்டாரு, திருன்னு முன்னாடி சொல்லிட்டார். ஆக திருவே என் செல்வமே என்று குறித்திருக்கும் போது நிச்சயம் உலகியல் செல்வத்தை அந்த சொல் குறிக்கவில்லை. சரி, அப்ப அங்க திரு என்பது சிவானுபூதி பெருஞ்செல்வம் என்கிற செல்வம். சரி, வாசகம் அப்படின்னா என்ன? இந்த வாசகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வார்த்தை, வாக்கு, சொல் அப்படின்னு பொருள் சொல்லலாம். வாசகம் என்பதற்கு வார்த்தையின் ஒரு பொருள் இருக்கிறது, வாக்கு என்று ஒரு பொருள் இருக்கிறது, சொல் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. மூன்றுமே வாசகத்தை தான் குறிக்கும். சரி, இங்க அந்த வாசகம் என்பது எதை குறித்திருக்கிறது? பொதுவாக என்ன சொல்லுவாங்க? நூலை குறித்தது. வாசகம் என்பது அங்க நூலை குறித்தது. நூலை குறித்ததுன்னு சொல்லும்போது ஆகு பெயரால அது நூலை குறித்தது என்று சொல்வதுண்டு. நீங்க ஆகு பெயரால நூலை குறித்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிவானந்தமாகி இன்பத்தை இந்த நூல்ல எங்க காணலாம்? 51 பதிகம் இருக்கிறது. எந்த பதிகத்தில் அந்த சிவானந்த இன்பம் இருக்கிறது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும், தேடணும், ஆராய்ச்சி பண்ணணும். ஆகு பெயர் என்று சொன்னால் அந்த ஆகு பெயரால அப்படின்னு சொல்லாம அந்த திரு என்கிற சொல் வாசகத்துக்கு அடையாக நிற்கிறது. இங்க வாசகம் என்பது நூலை குறிக்கவில்லை, அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு எழுத்தையும் குறித்திருக்கிறது என்று நீங்கள் கருதினால் திரு ஆகிய சிவானுபூதி செல்வத்தை எது தரும் என்று சொன்னால் திருவாசகத்தின் ஒவ்வொரு எழுத்தும் தரும். அப்படி சொல்லலாமாயா அப்படி கேட்டீங்கன்னா, சிவஞான முனிவர் மாவாடியத்தில் ஒரு உரை குறிப்பு கொடுக்கிறார். திரு என்பதுக்கு சிவானுபூதி பெருஞ்செல்வம் என்று பெயரை சொல்லிட்டு அதற்கு உரை சொல்லுகிற இடத்துல சொன்னாரு, திருவாசகம் முதலிய நூல்களில் காண்க அப்படின்னு கொடுத்தார். அங்க ஒரு குறிப்பு தராரு. அங்கு வாசகம் என்பது எல்லோரும் சொல்வது போல ஆகு பெயரால் நூலை உணர்த்துகிறது என்பார்கள். அது உண்மை அல்ல. அது அன்மொழி தொகையாக ஒவ்வொரு எழுத்தை உணர்த்தியதுன்னார். இந்த அன்மொழி தொகைன்னு ஒரு சொல் இருக்குதுங்க. இலக்கணம் நன்கு அறிந்தவர்களுக்கு புலப்படக்கூடிய ஒன்று. நமக்கு அவ்வளவு தூரம் அறிவுலாம் இலக்கணத்தில் இல்லை. அதை நம்ம என்ன நினைச்சுக்கலாம்? இன்பம் என்பது 51 பதிகத்தில் எந்த பதிகம் தரும் அல்லது எந்த பதிகத்தில் எந்த பாடல் தரும் அப்படின்னு சொன்னா ஆகு பெயர். ஆனா ஒவ்வொரு எழுத்தும் இன்பம் தரும் சொன்னால் அன்மொழி தொகை. நம்ம அந்த அளவு வச்சுக்குவோம். நமக்கு திருவாசகத்தில் ஒவ்வொரு எழுத்தும் இன்பம் தரும். இதுதான் நமக்குரிய குறிப்பு. நீங்க வாசகம், சொல், வார்த்தை இதெல்லாமே அவரே பயன்படுத்திக்கிறார் இல்லைங்களா? வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி அப்படின்னு சொல்லி அவர் தான் பயன்படுத்தார். சொல்லற்கரியானை சொல்லி. அப்ப வார்த்தை, சொல் அப்படிங்கிறதா நம்ம அங்கேயே பார்க்கிறோம். எனவே இங்க சிவானுபூதியாகிய பெரும் செல்வத்தை எது தரும் என்று சொன்னால்
ஒவ்வொரு எழுத்தும் தரும் என்று மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்லணும்னு வச்சுக்குங்களேன். தொடங்கும் போதே நமச்சிவாய வாழ்க அப்படி தொடங்குறார். அது நல்லா கவனித்து பார்த்தோம்னா தெரியும். வாவுக்கு ஒரு அளவடை கொடுத்திருப்பார். வா நெடில் கொடுத்து ஒரு ஆ போட்டு இழ்க அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு மாத்திரையே கொஞ்சம் கூட்டி சொல்லணும்னு அர்த்தம். வேற எல்லா எழுத்துக்கும் வாழ்க 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 தான். ஆனா முதல் தொடங்குற இடத்துல மட்டும் வாழ்க அந்த ஆக்கு ஒரு மாத்திரை கொஞ்சம் அழுத்தி தூக்கி விடும்போதே இன்னொரு மாத்திரை சேர்த்தி சொல்லணும்னு அர்த்தம். நாம பெரும்பாலும் அப்படிலாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம அப்படியே அப்படி லேசா அப்படி படிச்சுட்டு போயிடுவோம். பொதுவா பொருளை சிந்திக்கணும்னு நினைக்கிற இடத்துலயாவது நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். ஒரு மாத்திரை கூட்ட வேண்டும். நமக்கு கூட்ட தெரியாது. ஐயா போல கூட்டினாலும் ஒரு கூட்டு கூட்டிடலாம். ஏன் அத வாழ்க நம்ம வாழ்க அப்படின்னு அவங்க வாழ்க அந்த ஆவை தனியா பிரிக்க கூடாது. அந்த வாங்குறதுலயே ஆ வந்துடணும். வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லணும் அந்த இடத்துக்கு மட்டும். மற்ற இடத்துல நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாள். இப்போ ஒரு மாத்திரை கூட்டுனா ஒரு இன்பம் இருக்குது, ஒரு எழுத்து கூட்டுனா ஒரு இன்பம் இருக்குதுன்னு அன்மொழி தொகை சொன்னார் அல்லவா, நச்சுன்னு பொருந்தி இருக்குது. நீங்க அதை நீங்க முழுசா நீங்க பார்த்து கொள்ளலாம். சரி, அப்ப திருவாசகம் அப்படின்னு சொல்வது இன்பத்தை தரக்கூடியது. எந்த இன்பத்தை தரும்? சிவானுபூதி பெருஞ்செல்வத்தை தருகின்ற ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல்லும் நமக்கு அந்த இன்பம் தரும் அப்படிங்கிறது குறிப்பு. சரி, அதுக்கு அடுத்தது நமக்கு திருவெம்பாவை அப்படிங்கிற பகுதிக்கு வந்துருவோம். இந்த திருவெம்பாவை நமக்கு மணிவாசக பெருந்தகை மிக அற்புதமாக 20 பாடல்ல நமக்கு அருள் செய்திருக்கிறார். முதல் 4 பகுதி அகவல், அப்புறம் ஒரு சதகம் 100 பாட்டு, அப்புறம் 50 பாட்டு அது நமக்கு நீத்தல் விண்ணப்பம். இதை முடிச்ச உடனே தொடங்குகிறது திருவெம்பாவை அப்படின்னு தொடங்குகிறோம். சரி, இந்த திருவெம்பாவை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? முதல்ல பாவை அப்படின்னு சொன்னோம்னா அழகினுடைய மொத்த வடிவத்திற்கு பாவை என்று பெயர். இப்ப நம்ம இலக்கண நூல் அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா சாமுத்திரிகா லட்சணம் என்று அதுக்கு நூல் இருக்கிறது. தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் எப்படி இருக்க வேண்டும், இவ்வாறு இருந்தால் இன்னென்ன அழகு அப்படின்னு அந்த நூல் வரையறை செய்து. சரி, அந்த நூலில் சொல்லப்பட்ட வண்ணம் இன்னைக்கு ஒரு நபரை தேடுனீங்கன்னா ஒரு ஆளும் கிடைக்காது. ஏன்? ஒன்று இருந்தா ஒன்று இருக்காது, இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது, இப்படித்தாங்க இருக்கும். மொத்தத்துல அந்த நூல் சொல்லுகின்ற தலை உச்சியிலிருந்து கால் வரைக்கும் இன்னென்ன உறுப்புகள் இவ்வளவு அளவு இருக்க வேண்டும், இவ்வாறு இருக்க வேண்டும் என்று அது வரையறை செய்கிறது. அந்த வரையறைக்கு ஏற்றார் போல நாம உலகம் முழுக்க சல்லடை போட்டு தேர்னா கூட ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கண்ணுக்கு கிடைக்க மாட்டாங்க. சரி, அப்புறம் நூல்ல பாடிட்டாங்களையா, அப்பனா எங்க பாக்குறது? முடிஞ்சா ஒரு ஓவியத்தை கூப்பிட்டு சொன்னீங்கன்னா வரைஞ்சி வேணா கொடுப்பார், அல்லது ஒரு சிற்பிட்டு சொன்னா செதுக்கி வேணா கொடுக்கலாம். எனவே வரையும் பொழுது அது சித்திர பாவை என்று பெயர் பெறுகிறது. சிற்பமா நிற்கும் போது பாவை என்று பெயர் பெறு. அப்ப என்னது? அழகின் மொத்த வடிவங்களும் ஓரிடத்தில் காணுகிற இடத்திற்கு தான் பாவை என்று சொல்லுகிற சொல். அது மற்ற இடங்கள் நம்மளை போல ஆட்கள்ல விட்டு விட்டு இருக்கும், பாதி இருக்கும் பாதி இருக்காது, கொஞ்சம் இருக்கும், அப்படிதான் இருக்கும். அப்ப அங்க சொல்லப்பட்ட பாவை என்று சொல்லப்பட்டது அழகின் மொத்த வடிவமா இருக்கக்கூடிய பெண்டீர்கள் என்பது பொருளாயிடுச்சு. மணிவாசக பெருமான் அதை காட்டார். எம்பாவை என்னுடைய தோழி அப்படிங்கிற வகையில என்னுடைய தோழிகளாக இருக்கக்கூடிய பெண்களை நோக்கி பாடப்படுகிற ஒரு பாடலாக இருக்கிறது. இதுக்கு பாவை நோன்பு என்று ஒரு பெயரும் உண்டு இருக்கிறது. நம்முடைய சங்க இலக்கியத்துல தை நீராடல் அப்படின்னு இருக்கிறது. அந்த பிற்காலத்துக்கு வரும்போது மார்கழி நீராடலாக அது மருவி போயிருக்கிறது, மாற்றம் பெற்றிருக்கிறது. மாணிக்க வாசகர் காலத்தில் அது தை நீராடலாக இல்லாமல் மார்கழி நீராடலாக மாற்றம் பெற்றிருக்கிறது. ஏன்? அவரே பாடிட்டார், மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்று சொல்லப்பட்டதுனால தை என்பது மார்கழி நீராடலாக மாறி இருக்கிறது. சரி, அப்படிப்பட்ட இந்த
நீராடல் எதை உணர்த்துகிறது? நீங்க திருவெம்பாவை அப்படி போட்டா கீழே ஒரு குறிப்பு கொடுத்திருப்பாங்க, சக்தியை வியந்தது. அது தலைப்பே பாருங்க, சக்தியை வியந்தது அப்படின்னு. அப்படின்னா என்ன பொருள்? இந்த உலகம் அனைத்தையும் படைத்து காத்து நிலைநிறுத்தி ஒடுக்குகின்ற செயலை இறைவனுடைய சக்தி தான் எல்லாவற்றையும் செய்யுது. அந்த சக்தி தான் எல்லாவற்றையும் செய்வதனால அந்த சக்தியை வியந்து நின்று பாடிய பதிகமாக இந்த பதிகம் குறிக்கப்பெறுகிறது. அப்ப சக்தியை வியந்தது. அப்ப சிவம் ஒன்றும் பண்ணலையா என்ன? அடுத்த கேள்வி எழுமா இல்லையா? சிவத்தினுடைய ஆற்றலுக்குத்தான் சக்தி என்று பெயர், சிவத்தின் கருணைக்குத்தான் சக்தி என்று பெயரே ஒழிய சிவம் வேறு அல்ல, சக்தி என்பது வேறல்ல. ரெண்டும் ஒண்ணுதான். அது செயல்பாட்டுக்கு வரும்போது சக்தி என்ற பெயர் பெறும். செயலை தன்னுள் ஒடுக்கி கொண்டு நின்றால் சிவம் என்று பெயர். அவ்வளவுதான் எளிமையா ஒரு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அப்ப சிவம் சக்தி என்ற இரண்டும் சேர்ந்துதான் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் படைத்து பாதுகாத்து கொடுத்து நமக்குடைய வினை போகங்களை துய்ப்பதற்கு துணையாக இருந்து நம்ம பாச நீக்கத்துக்கு அந்த கருணை தான் முற்றிலுமாக துணை செய்கிறது. இந்த உணர்வை உணர்த்துவதுதான் இந்த திருவெம்பாவை என்று சொல்லப்பெறுகிற பகுதி. சரி, இதுக்குள்ள என்ன செய்தி இருக்கிறது? நீங்க அப்படியே ஒவ்வொரு பாடலா பார்த்துட்டே வந்தீங்கன்னா, பெரும்பாலும் காலையில நேரமே எழுந்த பெண்கள் தன் வயது ஒத்திருக்கக்கூடியவர்களை எழுப்புவதற்காக போறாங்க. ஒவ்வொரு பெண்ணா போய் வீட்டை கதவை தட்டி இல்லை வெளியில் நின்று பாடிக்கொண்டு அவங்க ஒவ்வொருத்தராக எழுப்புகிறாங்க. அப்ப என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டா, எழுந்த பெண்கள் உறங்கி கொண்டிருப்பவரை விழித்து வா நீராட செல்லலாம். சரி, நீராடிய பிறகு அங்க இருக்கக்கூடிய பெருமானை அண்ணாமலையாரை நாம் போற்றலாம் என்ற குறிப்பில் அந்த பெண்கள் அழைப்பதாக பாடல் இருக்கிறது. 10 பாடல்ல ஏறத்தாழ 9 பாடல், முதல் 10 பாடல் ஒரு 9 பாடல் பார்த்தீங்கன்னா அழைப்புக்குரிய குறிப்பாகவே காணப்படும். அதன் பிறகுதான் பெருமானினுடைய பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வண்ணமாக அந்த பாடல்கள் அமைய பெறுகின்றன. அப்ப இது என்ன குறிக்கிறது அப்படின்னு கேட்டா, திருவருள் என்கிற அருளை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் நான் அந்த இன்பத்தை பெற்றுவிட்டேன், எனவே நானும் சிவமும் என்று சொல்லிக்கொண்டு தான் மட்டுமாக இருந்து விடக்கூடாது. நீ திருவருள்ல விழித்திருக்கிற நீ மாயை அல்லது ஆணவம் போன்ற பாசத்தில் அழுந்தி மறந்து உறங்கிக் கொண்டிருக்கிற உயிர்களை தட்டி எழுப்பு. நீ தூங்கி கொண்டிருக்கிறான்னு விட்டுடாத, அவனை தட்டி எழுப்பி கூட்டிட்டு போயா அப்படிங்கிறது தான் குறிப்பு. அப்ப திருவெம்பாவையின் குறிப்பு என்ன கேட்டா, நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்பதுதான் குறிப்பு. நம்ம பெரும்பாலும் திருவருள் கிடைச்சிருச்சு, சிவம் எனக்கு அருள் கொடுத்துருச்சு, அருள் நான் ஆயிற்று, நம்ம யார் என்னானா நமக்கு என்ன அப்படிலாம் இல்லை. நான் பெற்ற இன்பத்தை என்னை சார்ந்தவர்களும் பெற வேண்டும் என்று கருதுகின்ற ஒரு உயர்ந்த நோக்கம் திருவெம்பாவையில் உணர்த்தப்படுகிறது. எனவே விழித்த பெண்கள் விழிக்காது உறங்கிக் கொண்டிருப்பவரை எழுப்புவதாக இந்த பாடல் அமைகிறது. இது வெளியே காணும் போது அப்படி ஒரு பொருள், ஆழமான பொருள். ஆணவ சார்பில் அழுந்தி மறந்து கேட்கக்கூடிய உயிர்களுக்கு திருவருள் செய்தியை சொல்லி அதை விழிப்புக்கு கொண்டு வந்து இறைவனுக்கு உரிய உயிராக அதை பக்குவப்படுத்துகின்ற வண்ணம் அமையப்பெற்ற பாடல் தான் திருவெம்பாவை என்கிற பாடல். எனவே நம்ம நினைவில் கொள்ளணும், இது ஏதோ நீராட போறாங்க குளிக்க போறவங்க பாடின பாட்டு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. திருவருள் பெற்றவர்கள் திருவருள் பெறாதவர்களை விழிப்புக்கு கொண்டு வந்து அவர்களையும் திருவருள் இன்பத்தில் மூழ்க வைக்க வேண்டும் என்பதே திருவெம்பாவையினுடைய குறிப்பாக இருக்கிறது. இதான் இதுல ஒவ்வொரு பாட்டிலும் பல்வேறு வகையான செய்திகளை மணிவாசக பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல முதல் பாடல் அப்படி பார்த்தீங்கன்னா தொடங்கும் போதே ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை யாம் பாட அப்படின்னு தொடங்குறார். இந்த ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி என்று தொடங்கியவர்
அப்படியே 20வது பாட்டுக்கு போகும்போது போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் என்று சொல்றார். இந்த 2 வரி எடுத்துக்கலாம், அந்த 2 வரி எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொல்லுகிறது? ஆதியும் அந்தமும் இல்லாதவன் என்னுடைய இறைவன் என்று தொடங்கினார். ஆதி அந்தம் இல்லா அரும் பெரும் சோதி என்று தொடங்கியவர் 20வது பாட்டுக்கு போடனே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறான்னு பாடிட்டார். எங்க இது பார்த்தா கொஞ்சம் முரண்பாடா இல்லையா? அவன் தொடக்கம் இல்லாதவன் முடிவில்லாதவன் பாட்டை தொடங்கிட்டு பதியத்தை முடிக்கிற இடத்துல போய் அவன் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் அப்படின்னு சொல்றாரே. அப்ப முடிவாக இருக்கின்ற திருவடி, தொடக்கமாக இருக்கிற திருவடி அப்படின்னு தொடக்கம் முடிவும் இல்லாதவன் சொல்லி போட்டு தொடக்கம் முடிவா இருக்கக்கூடிய திருவடிங்கிறாரே. இது கொஞ்சம் முரணாக இல்லையா அப்படின்னு படிச்சா சந்தேகம் வந்திருக்கணும். எப்படி? நம்ம தான் எத்தனை வருஷமா படிக்கிறோம்ல, இந்த பாட்டை படிச்சோமே, எப்போவாது சந்தேகம் வந்திருந்ததுன்னா மகிழ்ச்சி. ஒருவேளை வரலன்னா நீங்க தான் கேட்கணும், ஏப்பா இந்த பாட்டில் ஏன் மாணிக்கவாசகர் இப்படி முரணா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு. நிச்சயமாக அவர் முரணாக சொல்ல மாட்டார். அப்ப அந்த முரண் எங்க இருக்கிறது? என் அறிவுக்குள்ள இன்னும் புலப்படல, அது என்ன சொல்ல வருது அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, அவனுக்கு ஆதி இல்லை அந்தமில்லை. அதுதான் முதல் பாட்டு சொல்லுச்சு. அவனுக்கு தொடக்கம் கிடையாது, அவனுக்கு முடிவு கிடையாது. ஏன்? அவன் அனாதி பொருள். அதே சமயத்துல இந்த நாம் இருக்கிற உலகம் இருக்கிறதே, இந்த உலகம் தோற்றத்திற்கும் கேட்டுக்கும் உட்பட்டது. இது தோற்றமும் ஒடுக்கமும் உடையது இந்த உலகம். எங்க? சிவஞான போதம் 1ஆம் நூற்பாவில் காண்க. அந்த மாதி என்பனார் புலவர்ன்றார் இல்லையா? அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். என் முதலிற்று இந்த உலகம் சங்கார காரணனாயுள்ள முதலையே முதலாக உடைத்து உலகம் என்பது நூற்பாவின் கருத்து. சரி, உள்ள போய் படிச்சா என்ன சொல்லுது? கண்ணால் காணப்படுகின்ற சுட்டி அறியப்படுகிற இந்த உலகம் ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டி அறியப்படுகிற இந்த உலகம் அவய பகுப்பை உடையது. எவையெல்லாம் சுட்டி அறியப்படுமோ, எவையெல்லாம் அவய பகுப்பை உடையதோ அவையெல்லாம் தோன்றி நின்று அழியும். எனவே உலகத்துக்கு தோற்றம் உண்டு, அழிவு உண்டு. அப்ப இந்த உலகம் தோன்றி அழியும் என்று சொன்னால் அதை செய்பவன் யாரு? தோற்றமும் ஒடுக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் செய்கிற அவன் தோன்றுவான் என்று சொன்னால் இந்த செயலை அவன் செய்ய இயலாது. ஆக உலகத்துக்கு தோற்றமும் ஒடுக்கத்தையும் செய்யக்கூடிய ஒருவனுக்கு தோற்றமும் ஒடுக்கமும் இருக்கக்கூடாது என்பது சிவஞான போதத்துடைய முதல் நூற்பாவின் கருத்து. அதை அப்படியே இங்க கொண்டாந்து வச்சுக்குங்க. அப்ப முதல் தொடங்கும் போது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று சொன்னது இறைவனுக்கு இலக்கணம். அவனுக்கு தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது. ஆனால் கண்ணால் காணப்படுகிற இந்த உலகத்துக்கு தோற்றம் உண்டு, ஒடுக்கம் உண்டு. அப்படி தோற்ற ஒடுக்கமுடைய இந்த உலகத்துக்கு அவனே முதலா நிற்கிறான், அவனே உலகத்துக்கு முடிவாக நிற்கிறான். எனவே உலகத்துக்கு முதலாகவும் முடிவாகவும் இருக்கிறான் என்று சொன்னாரே ஒழிய முரண்பாடாக சொல்லவில்லை. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டா தான் சித்தாந்த கருத்தை மனதில் வைத்து கொண்டு நீங்க அந்த பாட்டை படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு உண்மை பொருள் புலப்படும். இல்லைன்னா என்ன ஆகும்? அங்க அப்படி சொல்லிட்டாரு, இந்த பக்கம் இப்படி சொல்லிட்டாரு என்றுதான் தோன்றுமே ஒழிய முரண்பாட்டினுடைய அடிப்படை அங்க இல்லை. முழுமையான இறை இலக்கணத்தை உணர்த்தி இருக்கிறார் மணிவாசக பெருமான் என்ற உண்மை அப்பதான் நமக்கு புலப்படும். அப்ப இந்த முதல் தொடங்கும் போதே பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதின்னு சொல்வார் திருமூலர். இறைவன் தொடக்கம் இல்லாதவன், எனவே முடிவில்லாதவன். அதனால அந்தம் ஆதி என்று என்றும் இல்லாதவன் என்பதைத்தான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி என்று முதல் பாட்டில் தொடங்குகிறார். சரி, அப்படிப்பட்ட அந்த பெருமான்
அந்த முதல் பாட்டில் என்ன சொல்றாரு? இறைவனுடைய புகழை சொல்லுகிற பொழுது நீ இப்படி அவன் பெருமையை கேட்டுக்கொண்டு இந்த படுக்கையில் இப்படி படுத்து கிடக்கிறாயே, உனக்கு என்ன அன்பு இருக்குது இறைவன் மீது? நாங்கள் பாடுவதும் காதுல விழலையா? அது காதுக்குள்ள போய் உன் நெஞ்சுக்குள்ள எதுவுமே மாற்றத்தை தரலையா? நீ பாட்டு இப்படியே படுத்து கிடக்கின்றாயே என்பதுதான் முதல் பாட்டில் நமக்கு மணிவாசக பெருமான் உணர்த்துகிற செய்தி. ஆதியும் அந்தமும் இல்லா அருந்தரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளர்தியோ வன்செவியோ நின்செவிதான். உன் காது என்ன கேட்கலையா? உனக்கு காது அவ்வளவு வலிமையான காதா போச்சா? வன்செவியோ நின்செவிதான். மாதேவன் வாள்களர்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒளி போய் நீ என்னடானா படுத்து தூங்கிட்டு இன்னும் காதுல விழுந்த மாதிரியே தெரியல. இப்ப நாங்க ஒரு இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை எழுப்பினோம். நாங்க அந்த பக்கம் வரும்போது பெருமான் புகழ சொன்னோம். அவ காதுல வாங்கின உடனே அப்படியே தூங்கி கொண்டிருந்தவள் அப்படியே விம்மி உருண்டு பிறண்டு கீழேயே விழுந்துட்டா. நீ என்னடானா ஒண்ணுமே பண்ணாம இப்படியே இருக்கிறியே, நீ அன்பானவளா அந்த பெண் அன்பானவளா அப்படின்னு அந்த எழுந்திருக்கிற பெண்கள் கேட்கிறாங்க. எனவே மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி மெய் மறந்து போதார் அமனியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே. இந்த என்னே என்பது வியப்பு சொல். என்னது? நீ என்னடானா பெருமான் போல கேட்டுக்கிட்டு வாளா கடத்தியால்னு கம்முன்னு படுத்திருக்கிற. அங்க ஒருத்தியோ பெருமான் புகழை கேட்ட மாத்திரத்துல விம்மி நிற்கிறாள், அழுது நிற்கிறாள். இது அன்பா, நீ இருக்கிறது அன்பா என்று முதல் பாட்டில் குறிப்பிடுகிறார். அப்ப நேற்று நான் உங்களையெல்லாம் நீங்க வரும்போது எழுந்துருவேன், நான் உங்க கூட நீராட வருகிறேன் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு எங்க வீதி வழியா வரும்போது நீங்க பாடுனா போதும் நான் எஞ்சி வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்தையே. இப்ப நாங்க பாடிக்கிட்டு இருக்கிறோம், நீ இன்னும் கதவை திறந்து வந்த பாட்டை காணலையே. எனவே நீ என்ன உன்னுடைய அன்பு அப்படின்னு அந்த பெண்கள் முதல் பாட்டில் குறிப்பதாக அமைய பெறுகிறது. இரண்டாவது பாட்டில் ஒரு செய்தி சொல்றாரு. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது போதார் அமளிக்க நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் மீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரேலோர் எம்பாவாய். இந்த பாட்டில் என்ன செய்தி சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல சொல்ல பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது. இறைவனுடைய பெருமைய, பரஞ்சோதியின் பெருமையை இரவும் பகலும் பேசணும்னு நேத்தெல்லாம் மணிக்கணக்கா உட்காந்து கோயில பார்க்கும்போது சொன்னையே. நாமெல்லாம் இப்படி பேசினா பத்தாது, நம்ம பத்தி பத்தல, இரவும் பேசணும் பகலும் பேசணும் அப்படின்லாம் பேசிட்டு இப்படி தூங்கிக்கிட்டு பாசத்தை கொண்டு போய் பரஞ்சோதி இடத்து வைத்து விட்டு நேசத்தை கொண்டு வந்து படுக்கையின் மீது வைத்து கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறாயே பெண்ணே, இதுதான் உன்னுடைய நேசமோ அப்படின்னு இரண்டாவது பாடல்ல அந்த பெண்கள் கேட்பதாக அமையப்பெறுகிறது. ஒரு சின்ன குறிப்பு என்னன்னு கேட்டா, பாசம் நேசம் ரெண்டு சொல்லு இருக்குது. பாசம் என்பது என்ன, நேசம் என்பது என்ன? நீங்க அதுக்கு ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். இறைவன் மீது அன்பை வச்சோம்னா அது நேசம். நம்ம உடம்போடு கூடிய உறவுகளோடு வச்சிங்கன்னா அதுக்கு பேர் பாசம். ரெண்டுமே அன்பு தான். அன்பு என்கிற ஒன்றை இறைவன் மீது வைக்கும்போது அதுக்கு நேசம் என்று பொருள். அதே அன்பை நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி பேரன் பேத்தி பையன் அப்படின்னு அந்த பக்கம் வச்சிங்கன்னா அதுக்கு பேரு என்ன பேரு? பாசம்னு பேர். எனவே அன்பு என்கிற ஒன்று வைக்கப்படுகிற இடத்தை பொறுத்து வேறு வேறு பெயர் பெறும். ஏன் அப்படிலாம் பேரு பெருமாயா? ரெண்டும் ஒன்று தானே. அப்படின்னா அன்புங்கிறது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் வைக்கப்படுகிற இடத்துக்கு ஏற்ப வேறு பெயர் பெறும். அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். நமக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்லணும்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன, இப்போ இங்கே இருந்தால் அது பேர் மீசைன்னு பேர், இங்கே இருந்தால் தாடின்னு பேர். மொத்தத்தில் அதுக்கு பேர் என்ன பேர்னு உங்களுக்கு தெரியும்.
ஏயா இங்க வந்தா அதுக்கு மீசை, இங்க வந்தா தாடி, எல்லாம் அதுக்கு பேர் என்னையா? ஒரே பேர் தான். இங்க இருந்தா அதுக்கு தலை முடின்னு பேரு, இங்க வரும்போது மீசைன்னு பேரு, இங்க வந்தா தாடின்னு பேர். எல்லாம் என்ன டேஷ் முடிவு வச்சா. அப்ப வெக்கப்படுகிற இங்க இருக்கும்போது அதுக்கு ஷாம்பு என்ன, சைக்காய் என்ன, கண்ணாடி நின்றுக்கிட்டு எத்தனை மணி நேரம் போட்டு 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 சீவி சீவி பார்த்து எத்தனை அழகுபடுத்துறோம். ஒரு நீங்க மாதத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா இந்த தலைக்கு பயன்படுத்துகிற மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கு பாருங்க, அதுவே ரொம்ப பெருசு. சோப்பு, ஷாம்பு, இது போக தேங்காய் எண்ணெய், வாசனை பொருள்கள் அப்படின்னு போட்டு அதுக்கு படாத பாடுங்க. சரி, இங்கே ஏதாவது பயன்படுத்தும். காலையில் ஒரு மூஞ்சை கழுவணும்னா திருப்பி அடுத்த நாள் காலையில் கழுவுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை அப்படி பண்ணுறோம். பெரும்பாலும் அவ்வளோ ஒரு தடவை குளிச்சு முடிச்சோம்னா அடுத்த வேலைக்கு ஓடிட்டே இருப்போம். அப்போ ஒரு மிஞ்சி போனால் காலை மாலை 2 வேளை கொஞ்சம் சோப்பு எடுத்து போட்டு மூஞ்சிக்கு இது கழுவணும்னா கொஞ்சம் சுத்தமாக்கி வச்சுக்கலாம். அவ்வளோ இது அப்படி இல்லையே, இதுக்கு எத்தனை போசாக்கு வேலைகள் இருக்குதுக்குள்ள அப்படி பார்க்கிறோம். எனவே இடம் மாறுகிற பொழுது பெயர் மாறுகிறது, பயனும் மாறுகிறது. அப்ப அந்த அன்பை கொண்டு போய் பெருமான இடத்துல வந்தீங்கன்னா அது நேசமாகிறது. அதே அன்பை கொண்டு போய் நம்ம உடம்பு மேல வச்சோம்னா அது பாசமாகுது. இப்ப பாசம் வேணுமா நேசம் வேணுமா? நேசம்தான் நமக்கு வேண்டும். நம்முடைய பெருமான் யாரு? நேயத்தே நின்ற நிமலன், பாசத்தில் நின்ற பாசம் அல்லவே. பாடி இருக்கலாமா இல்லையா? சாமி எப்படிப்பட்டவர்? அவரே திருவாசகத்துல சிவன பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியன், பாசத்தை பற்றறுப்பவன், நேசத்துள் நிற்கும் நிமலன். அப்ப நீங்க பாசம் வைக்கிறதா நேசம் வைக்கிறதா? சிவபெருமான் மீது நேசம் வைக்கணும், அவருடைய பாசத்தை வைக்க கூடாது. இந்த பெண் என்ன பண்ணிருக்கா பாருங்களேன், பாசம் பரஞ்சோதிக்கு. ஐயா பாசத்தை கொண்டு பரஞ்சோதிக்கியா வைக்கிறது? அதுவே நேசத்தை எங்க வச்சிருக்கா பாருங்க, எங்க படுக்கையின் மீது நேசம் வச்சிருக்கிறாளாம். அந்த வரியை கவனிச்சு பாருங்க. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது நேசமும் வைத்தனையோ நேரிழையாய். அப்ப நேசத்தை எங்க வச்சுட்டாரு? போதா கொண்டு பால்படுத்திடும். நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அது ஒரு குறிப்பு. அதுக்குள்ள 3வது பாட்டு, அதுல அந்த பெண் பார்த்து சொல்ற, நேத்து நீ என்னெல்லாம் சொன்ன தெரியுமா? அந்த பாட்டில் சொல்றார், முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று தித்திக்க பேசுவாய். நீ பேசுற பேச்ச கேட்டா எப்படி இருக்குது? ஆக என் அத்தன் என் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். நீ நேத்து பேசுனதை கேட்டு நான் என்னவோ நினைச்சிட்டேன். இப்போ பார்த்தா இன்னும் கதவை கூட திறக்காம இன்னும் தூங்கிட்டு இருக்கிற. எனவே கதவை திற முதல்ல அப்படின்னு அந்த பெண்கள் சொல்றாங்க. தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். நாங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறோம், காதுல விழுகலியா உனக்கு? இன்னும் கதவை திறக்காம தூங்கிட்டு இருக்கிற, வா கதவை திற முதல்ல, வந்து உன் கடை திறவாய். உடனே அங்க இருக்கிற 10உடையீர் ஈசன் பழஅடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் கொள்ளாது. நான் இப்பதான் உங்களோட இந்த வருஷம்தான் திருவம்பாவை பாடிக்கிட்டு உங்க கூட வரலான்னு வந்திருக்கிறேன். நீங்களாம் பன்னிடுங்காலமா சாமி கும்புற ஆட்கள். எனவே நீங்களாம் பழ அடியார். இந்த சிறியவன் புதியவள். எனவே என்னுடைய பிழையை கொஞ்சம் பொறுத்துக்குங்க. நாளைக்கு இப்படிலாம் இருக்காது, நான் நேரமே கண்டிப்பா எஞ்சிருவேன். எனவே நீங்க நாளைக்கு இது லிஸ்ட்ல இது விட்டுறாதீங்க. நாளைக்கு அவசியம் நான் நீங்க வரக்கு முன்னாடி வந்துருவேன் அப்படின்னு அந்த பெண் தவிக்கிறாருங்க. எனவே 10உடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டாற் கொள்ளாதோ எத்தோ நின் அன்புடமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். இதுல ஒரு குறிப்பு, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அதுல அழகான உரை குறிப்பு என்னன்னா, யாருக்கெல்லாம் அறிவு அழகாக இருக்கிறதோ அவர்கள் சிவபெருமானை பாடுவார்கள். யாரெல்லாம் சிவபெருமான பாடலையோ நாம அதை சொல்லுவாங்க இல்லையா? அறிவு அழகா இருக்கிறவங்க சிவபெருமானை பாடுவார்கள். நீங்க உலகில ஒரு வாசகம் உண்டுங்க, ஒரு கவிஞன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒருத்தர் நீங்க ஒரு நல்ல கவிஞன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? அவருக்கு ஒரு தகுதி இருக்கிறது. என்ன தெரியுங்களா? நிலவை
அவன் நிச்சயமாக தன் கவியில பாடம். நிலவை பாடாத கவிஞன் இல்லை, நிலவை பாடாதவன் கவிஞன் இல்லை. நீங்க ஒரு கவிஞன் சொன்னா நிலவை பாடி இருக்கணும். அந்த காலத்துல இன்னைக்கு வரைக்கும் சும்மா சினிமா பாட்டுல எத்தனை வகையான நிலவு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நம்ம பழைய காலத்து பாட்டை தொட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பாட்டு வரைக்கும் தொட்டீங்கன்னா, நிலவு அப்படின்னா நிலாவை பத்தி பாடுறதுல அத்தனை பாட்டு இருக்கு இல்லைங்களா? நினைக்கும் போதே நமக்கு தெரியுது எத்தனை பாட்டு மனசுக்குள்ள வந்திருக்குது அப்படின்னு. சரி, அதில் நாம சொல்லக்கூடாது, நீங்களே பார்த்துக்கிட்டா சரி, கோடிட்டு நிரப்பிக்க அப்படி மாதிரி. அப்ப ஒரு சினிமா கவிஞனா இருக்கக்கூடிய அவனுக்கு ஒரு தகுதி வரையறை செய்யப்படுகிறது. என்னன்னு? நிலவை பாடாதவன் கவிஞன் இல்லை, நிலவை பாடாத கவிஞன் இல்லை. அப்படி மாதிரி சிவத்தை பாடாதவன் யார் இல்லை? ஞானி இல்லை. ஞானி என்பவன் சிவத்தை பாடினாத்தான் ஞானி. அதான் நீங்க ஒரு அருமையான குறிப்பு நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அப்பர் சுவாமி ஒரு தேவாரம் பாடியிருக்கிறார். அந்த பாடல்ல ஒரு குறிப்பு இருக்கிறது. என்ன குறிப்பு அப்படின்னா, தன்னை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு குறிப்பு அந்த பதிகத்தில் கொடுத்திருப்பார். அது நீங்க உரை குறிப்புல பெரியவங்க உணர்த்தி இருப்பதை காண முடியும். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள். பாட்டு அப்படித்தான் இருக்குங்க, புத்தகத்தை எடுத்து பாருங்க. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் நான் அல்லேன், ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவனே என்று பாட்டு. இந்த பாட்டு பிரகாரம் அப்படியே உரை எழுதுனா, ஞானத்தால் சில ஞானிகள் தான் தொழுவார்கள், பல ஞானிகள் தொழமாட்டார்கள். அப்ப ஞானியில கூட சிவத்தை கும்புறவனும் உண்டு, கும்பிடாதவனும் உண்டுன்னு வந்துருமா இல்லையா? நீங்க சில ஞானின்னு போட்டீங்கன்னா பல ஞானி கும்பிடலன்னு ஆயிப்போச்சு. அப்ப பெரும்பாலானவர்கள் சிவத்தை கும்பிடல, ஆனா ஞானியா இருக்கிறான். இது பொருத்தமா? நிச்சயமாக அப்பர் சாமி சொல்லியிருக்க மாட்டார். அப்ப என்ன பொருத்தம் அங்க வரணும்? சிலன்னு வரக்கூடாது, சிவன்னு வரணும். ஞானத்தால் தொழுவார் சிவஞானிகள். சிவஞானி ஞானத்துல தொழுவான். அப்ப யாரு? எவனுக்கெல்லாம் ஞானம் இருக்குதோ அவன் சிவத்தை தொழுவான். ஐயா, பட்டியல யாரும் விட்டு போகவே முடியாது. அதே மாதிரிதான் நீங்க அங்க சிலை என்பது பாடபேதம், சிலை என்று வரக்கூடாது, சிவை என்று வரணும். இது அப்படியே ரொம்ப காலமா அப்படித்தான் இருக்கிறது. ரொம்ப அறிஞர் பெருமக்கள், உரைக்குரிய பெருமக்கள் இது ரொம்ப ஆய்ந்து இந்த இடத்துல இருக்கிற பாடபேதத்தினுடைய குறைபாட்டை சுட்டி இருக்கிறார்கள். எனவே அந்த பாட்டை படிக்கும் போது சிவஞானிகள் என்று படிக்கணும். இல்லைன்னா நமக்கு அந்த பிழைய கருத்து தான் வந்துடும். பல பேர் கும்பிட மாட்டாங்க, சில பேர் தான் கும்பிடுவாங்க. யாரெல்லாம் சிவத்தை கும்பிடுறானோ அவன்லாம் ஞானி தான். அப்ப சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை சொல்ற சொல் அப்படியே முற்றிலும் பொருந்தி இருப்பதை நீங்க பார்க்கலாம். எனவே நினைவில் கொள்ளுங்க, அது ஒரு பாடபேதம். எழுதுகிற பொழுது அப்படி ஒரு அச்சுப்பிழை வந்திருக்க கூடும் என்பதை நான் சொல்லலைங்க. நமக்கு அந்த அளவுக்கு இலக்கண அறிவு இருக்கா என்ன? நமக்கு காப்பி அடிக்கிற அறிவு தான் உண்டு இல்லைங்களா? பெரியவங்க சொன்னதை அப்படியே ஒரு அமுத்துனா காப்பி ஆயிக்கும். அப்புறமேல அப்படின்னா கட் பண்ணிக்கலாம், அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு அவ்வளவுதான் தெரியும். கட்டிங் பண்ணணும், காப்பி பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். நமக்கு தவிர்த்து வேற ஒன்றும் தெரியாது. சொந்த அறிவுலாம் இல்லை, அவங்க சொன்னதை சொல்றதுக்கு இருக்கு. இப்ப யார் இந்த கருத்தை சொன்னா? தொண்டை மண்டலத்தினுடைய ஆதீனத்தில் இருந்த குரு முதல்வராக இருந்தவர்ல 229வது பட்டத்தில் இருந்தவர், 4ஆம் திருமுறைக்கு உரை எழுதிய பெருமகனார். அவர்தான் குறித்திருக்கிறார், இங்க சிவ என்று வரணும், சிலை என்பது தவறு என்று குறித்தவர் அவர்தான். ஏன்னா ஒரு பெரியவங்க சொல்றதுதான் நாம சொல்லணும். நாமெல்லாம் நமக்கு தோணுதெல்லாம் சொல்லிட்டு போறதுக்கு திருமுறை ஒன்றும் கடை சரக்கு இல்லையே. அது திருவருள் பெற்றவர்கள் கொடுத்த பாடல். இல்லை நம்ம எழுத்தை மாற்றுவதற்கோ சொல்லை மாற்றி போடுவதற்கோ நமக்கு எந்த உரிமையும் நமக்கு வழங்கப்படலை. ஆனால் இது சொல்லியவர்கள் ஒரு அருளாளர் சொல்லுகிறார் என்பதனால சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப இந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த பாட்டுல புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ. அப்ப என்ன சொல்ற? சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அறிவு அழகாய் இருப்பவர்கள் எல்லாம் சிவபெருமானை பாடுவார்கள். அதுதான் 3வது பாட்டுல சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. சரி, 4வது பாட்டுல சொல்றாரு, ரொம்ப அருமையான ஒரு குறிப்பு சொல்றார். என்னன்னு பாத்தீங்கன்னா,
ஒவ்வொரு வீடாக அந்த பெண்கள் எழுப்பி கொண்டே வந்துட்டாங்க. இப்போ 4வது வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே வரும்போது கேட்குறாங்க, இன்னுமா ஏன் ஒரு வீட்டுக்கு 1 நிமிடம்னு வச்சுக்கிட்டா 4வது வீட்டுக்கு வரும்போது 4 நிமிஷம் ஆகி போயிடுது இல்லை? எல்லாத்துக்கும் இரவு தூங்க போகும்போது என்ன சொல்கிறோம், நாளை காலையில் 4:30க்கு எல்லாரும் தயாராக இருங்க, நாமெல்லாம் நீராடிட்டு அப்படியே அண்ணாமலையார் போய் கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. நேற்றே முடிவு பண்ணியாச்சு. இப்போ 4:30க்கு எல்லாம் எழுந்துருந்தாங்கன்னா வாசலில் எல்லாரும் நிற்கணுமா இல்லையா? அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஒரு கணக்கு போட்டுக்கிட்டாங்க. எது? முதல் வீட்டுக்கு 4:30, 2வது வீட்டுக்கு வரும்போது 4:31, 2வது வீட்டுக்கு 4:32, நம்ம வீட்டுக்கு வரக்கு 3 நிமிஷம் இருக்குதுல இன்னும். நாம் அப்படித்தானுங்க கணக்கு போடுவோம். இப்போ ஐயா எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறான்னு வச்சுக்கிறேன், எந்த பக்கம் ஐயா வருவீங்க? அந்த பக்கம். அப்போ அவர் எத்தனை போட்டார்? அங்கே. நம்ம இடத்துக்கு வரக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நீ ஏன் போய் ரோட்டில் நின்றுட்டு இருக்கிற? என்ன படு தூங்கு. அப்புறம் அவர் வந்துட்டு போன் அடிக்கணும், எங்கே காணோம் அவங்களை காணதான், வந்துட்டு ஏன் வந்துட்டு அப்படி பறந்துட்டு வர வேண்டியதா? எப்பவுமே பெரும்பாலும் நமக்கு இயல்பு அப்படித்தானுங்க. நாம் 1 நிமிடம் முன்னாடி போய் நிற்க மாட்டோம். நீங்கள் தான் 4:30 சொன்னீங்க, 29க்கு வந்துமா? 30க்கு சொன்னீங்கல்ல, நீங்கள் முதல் வந்துட்டீங்களான்னு பார்ப்போம், அப்புறமே நான் பின்னாடி வரேன். இதுதான் நமக்கு பழக்கம். அப்படியே ஆகிப்போச்சு. அதனால அந்த பெண் என்ன பண்ணிக்கிறா, தூங்கி கொண்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லை, இந்த பெண்கள்லாம் வந்துட்டாங்க. 3 வீடு தாண்டி இப்போ 4வது வீட்டுக்கு வந்தாச்சு. ஏண்டி நேற்று நீ என்ன சொல்லிட்டு இருந்த, இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிறியே, எஞ்சி வரலையா அப்படின்னு கேட்டாங்க. அங்கே இருக்கிற பெண் சொன்னா, ஏண்டி நீங்கள்லாம் என்ன வந்து எழுப்ப வந்துட்டீங்களே, நேற்று சொன்ன அத்தனை பேர் வந்துட்டாங்களா? என்ன கேட்குற? இல்லை நம்ம நேற்று பேசிட்டு இருக்கும்போது 20 பேர் போகலான்னு சொன்னோம்ல, 20 பேர் வந்துட்டீங்களா? இல்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்சம் எண்ணி சொன்னீங்கன்னா மீதி பேர் வர வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருப்பேன். இதுதான் அந்த பெண் கேட்குற கேள்வி, அதுதான். ஆனால் வெளியில் நிற்கிற பெண் பதில் சொன்னா, ரொம்ப அழகா பதில் சொன்னா. ஓஹோ, நாங்கள் இப்போ எத்தனை பேர் இருக்குன்னு எண்ணி சொல்லணுமா உனக்கு? ஒன்று பண்ணு, நான் உனக்காக 1 2ன்னு எண்ணி சொல்லிட்டு இருக்கிற நேரத்தை விட சிவாய நம சிவாய நம சிவாய நம இறைவா அமுதே அப்படின்னு இறைவனை நினைச்சனா எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதை விட்டு போட்டு 1 2 3 4 5ன்னு என்னன்னா ஒன்றும் கிடைக்காது. அதனால நான் புண்ணியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ண, கதவை திறந்து வந்து பாரு, எண்ணி பார்த்துக்க. ஒரு வேளை எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னா நீ போய் படுத்துங்க போ. இந்த உரையாடல் அந்த பாட்டுக்குள்ள கிடக்குதுங்க. பாருங்க, ஒன்னி தில நகையாய் இன்னும் புலந்தின்றோ. இது இங்க இருக்குங்க, வெளியில் இருக்குங்க சொன்னாங்க, உள்ள இருக்கு சொன்னா. வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்று என்ன கூப்பிட வந்தீங்களே, சொன்னவங்களாம் வந்துட்டாங்களா அப்படின்னாங்க. வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும். ஓஹோ, நாங்க 1 2 3 எண்ணி பார்த்து உனக்கு சொல்லணும். அப்ப நீ என்ன பண்ணுவ? கண்ணை துயிந்து அவமே காலத்தை போக்காதே. ஓ, நாங்க எண்ணி சொல்லி கொண்டிருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறிய, இப்படி காலத்தை போக்கிட்டு இருக்காதடி, எஞ்சி வா முதல்ல அப்படின்னு இந்த பெண்கள் சொல்றாங்க. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் அப்படியே கசிந்து நிக்குதான். உள்ளம் கசிந்துனார். விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக. நாங்க என்ன பண்றோம்? விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து நிக்கிறோம். நீ வேணா வந்து எண்ணி பாருங்க, சொல்லாரு. நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். நீ வந்து எண்ணி பார்த்துக்க, குறைவா இருந்துச்சுன்னா திருப்பி போய் தூங்கு. எவ்வளவு ஒரு நகைச்சுவையாக இந்த பாட்டை மணிவாசகர் கொடுத்துக்க பாருங்க. நேற்று சொன்ன பொழுது நான் வந்துருவேன், இப்ப எங்களை பார்த்து கேட்கிற எல்லாரும் வந்துட்டாங்களோ, என்ன எழுப்ப வந்துட்டீங்க அப்படி நீ கேட்கிற. நீ வேணா வந்து பாரு, குறை இருந்தானால் நீ போய் தூங்கி கொள்ளலாம். நான் எண்ணிக்கொண்டு இருக்க மாட்டேன். நான் எண்ணுவதாக இருந்தால் விண்ணுக்கொரு மருந்தை எண்ணிக்கொண்டு இருப்பேன், வேத விழுப்பொருளை எண்ணிக்கொண்டு இருப்பேன். எண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன், எண்ணிக்கொண்டு இருப்பேன். அது எவ்வளவு சொல்லல, எவ்வளவு நயம் பாருங்க. எண்ணுதல். அப்ப 2 நம்பர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நான்
என் நெஞ்சுக்குள் அந்த பெருமானை நினைச்சு நினைச்சு உருகி நிற்பேனே ஒழிய நீ சொல்லிவிட்டா என்பதற்காக நான் கவுண்டிங் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன், நீ வந்துக்க அப்படின்னா அந்த பெண்கள் எவ்வளவு பெரிய அன்பினை பெருமானிடத்துல கொண்டிருக்கிறார்கள். ஒரு வினாடியை கூட வீணாக்க அவங்க விரும்பல. ஏன்? பெருமானே 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 என்று அவனை நினைப்பதில் தான் அவர்கள் நேரத்தை செலவிட விரும்புகிறார்களே ஒழிய அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பதில் கவனத்தை செலுத்தவில்லை. இது நமக்கு சொல்லுகிற செய்தி 4வது பாட்டில். 5வது பாட்டில் சொல்றாரு, நீங்க அந்த குறிப்பு பார்க்கும்போது மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடைதிரவாய் கொஞ்சம் உன்னுடைய கதவை கொஞ்சம் தெர அந்த கடை ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். உலகத்துல மண் உலகத்துல விண்ணுலகத்துல எந்த உலகத்துல இருந்தாலும் எளிதில் காண முடியாதவனே அந்த பெருமான். பாரார் விசும்புள்ளார் பாதாளத்து ஆர் புறத்தார் ஆறாலும் கண்டற்கு அறியான். ஐயா அந்த ஆள் யாரு? சாதாரண எல்லாராலும் கிடைக்கக்கூடிய பெருமான் அல்லவே. எனவே அப்படிப்பட்ட அந்த பெருமான் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். அப்படிப்பட்ட அந்த முதல்வன் நமக்காக என்ன பண்ணிருக்காரு? இறங்கி இறங்கி வந்து வடிவம் தாங்கி நிற்கிற கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இழினும் உணராய் உணராய் கான். நாங்க பெருமானுடைய பெருமையை சொல்லி நாங்க உருகி உருகி அவன் பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறோம். நீ என்னன்னா கதவை கூட திறக்காம இன்னும் தூங்கி கொண்டு இருக்கிறாயே, இதுதான் உன்னுடைய அன்பா அப்படின்னு கேட்பதாக அந்த பாடல் அமையப்பெறுகிறது. அடுத்த பாட்டை சொல்றாரு, நீ நேற்று என்ன தெரியுமா சொல்லிட்டு வந்த, நாளைக்கு நான் வந்து உன்னை எழுப்புவேன்னு சொன்னேன். நல்ல வேலை நான் எந்திரிச்சு வந்துட்டேன். இல்லைனா நீ வருவ நினைச்சிட்டு நான் இருந்தேன்னா தூங்கி போயிருப்பேன் இந்நேரம். ஏண்டி உன்னை நம்பி இருந்தனா என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு அந்த பெண்க. மானே நீ நென்னலை நாளை நானே வந்து எழுப்புவன். நேத்து நீ தான் அப்படி சொன்ன. நீ ஏன் 5 வீடு தாண்டி 6வது வீட்டுக்கு வந்துட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்கிற நீ இன்னும். எனவே நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றதும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ. இன்னுமா உனக்கு விடியல? நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்துக்கும் விழிஞ்சிருச்சு உனக்கு இன்னும் விடியலையான்னு கேட்கிறவா இல்லையா? அது மாதிரி கேட்கிற இன்னும் புலந்தின்றோ. ஆக பெருமானுடைய பெருமை கேட்டு வருவேன் சொன்ன நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாயே. எனவே இன்னும் புலந்தின்றோ. வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து, இந்த தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்வாடி வந்தோர்க்குன் வாய்திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். இதுல தானே வந்து அருள் செய்கிற பெருமான். இந்த இடம் ஒரு நுட்பமான இடம்ங்க. தானே வந்து திருவாசகத்துல தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த தானே வந்து இருக்கிறது. நமக்கு தெரியும் தானே புயல் வேணா தெரியும், தமிழ்நாட்டுக்கு ஒரு தானே வந்துச்சு புயல் அப்படின்னு. சிவபெருமான் தானே வந்தாருங்கிறார். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நான் அவனை விரும்பி அவன் என்னை நோக்கி வரல. நான் விருப்பம் என்பது இல்லாத இருந்த போதே அவன் என்னை நோக்கி வந்தவன். நான் கேட்டு வந்தவன் அவன் அல்லங்க. நான் கேட்காமலே எனக்கு அன்பு செலுத்துவதற்காக என்னை நாடி வந்தவன் என்னுடைய இறைவன். இதுதான் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய நுட்பமான பொருள். நீங்கள் அதை கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னா சைவ சித்தாந்தத்தை கொஞ்சம் படிச்சுட்டிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா இந்த தானே வந்து என்பது அவ்வளவு எளிதில் நாம் நினச்சிக்குவோம். திருப்பெருந்துறையில் வந்து உட்கார்ந்து இருந்தார் இல்லையா, அதுதானே தானே வந்து. உண்மை அதல்ல. ஒரு உயிருக்கு இறைவன் குருவாக அவனே வரணும். எப்போ வருவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவஞான போதம் 8ஆம் நூற்பாவில் காண்க. அங்க இருக்குது ஒரு உயிருக்கு குரு எப்ப வருவார், அந்த சூத்திரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்முடைய பெருமக்கள் மிக விரிவா கொடுத்திருக்கிறாங்க. விரிவு 8ஆம் நூற்பாவில் காண்க. சொல்லணும் சுருக்கமா சொன்னா 8ஆம் நூற்பா என்ன சொல்லுகிறது? ஞானத்தை உணர்த்துதல் முதலிற்று.
ஞானத்தை உணர்த்துதல் முதலிற்று. அப்படின்னா என்னத்தான்? எப்பா எனக்கு எப்ப ஞானம் வரும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா சிவஞான போதம் 8ஆம் நூற்பா படிங்கன்னு சொல்லிடலாம். ஏன் அதை படிச்சா எப்ப ஞானம் வரும்னு அப்பதான் ஒரு அவுட்லைனாவது நமக்கு தெரியும். அதுல என்ன அதுலயும் நேரடியா என்ன சொல்லிட்டா தெரியுங்களா? நீ தவம் செய்து கொண்டே இரு. அந்த தவம் எப்போது மிகுதி ஆகிறதோ அப்ப வந்துருவான்னார். என்னையா இது தவம் செய்யணுங்கிறீங்க, சரி எவ்வளவு செய்யட்டும்? தவம் செய்ய சொல்றீங்கல்ல, எவ்வளவு சார் செய்யணும்? ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு தவம் செய்யலாமா, இல்ல 10 கிலோ அளவு தவம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா ஒன்றும் அதுக்கெல்லாம் அளவு எல்லாம் இல்லை. அதனால சொன்னாங்க அதுக்கு உள்ள போகும்போது அதிகரணம் அப்படி உள்ள போனீங்கன்னா முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது. முன்ன செஞ்ச தவத்தினால, இன்னைக்கு செஞ்ச தவத்தால ஞானம் வராதுங்க, மறந்துடாதீங்க. நாம் இன்னைக்கு காலையில் கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், நம்ம பாட்டு பாடணும், இதெல்லாம் நேத்து செஞ்ச புண்ணியத்துல வந்திருக்குது. இன்னைக்கு செய்யற செயலுக்கு நாளைக்கு தான் வருமே ஒழிய நீங்க எதுவும் இப்ப வந்திருக்கிறதே இப்ப வந்து நினைச்சிடக்கூடாது. முன்னை செய்த புண்ணியத்தினால் தான் இன்றைய வாய்ப்பு, இன்னைக்கு செய்வது நாளைய வாய்ப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனா சொன்னாரு, ஒரு உயிருக்கு ஞானம் என்பது எப்போது வாய்க்கும் என்று சொன்னால் முந்தைய பிறப்புகளில் அது தவம் செய்திருக்க வேண்டும். அந்த தவம் கொஞ்ச நஞ்ச தவம்னா இல்லை. ஏதோ தவம் தவம் சொல்லிட்டாங்களே, நீங்க ஏதோ அது எளிமையான தவமாட்டுக்குன்னு நினைச்சிடாதீங்க. அந்த தவம் என்ற சொல்லில் 3 பொருள் இருக்கிறது: சரியை, கிரியை, யோகம். இந்த 3 சேர்ந்ததுக்கு பேர் தான் தவம் என்று பெயர். சரியை கூட்டல் கிரியை கூட்டல் யோகம் = தவம். உரை சொல்றார், மேல் சரியா கிரியா யோகங்களை செய்துடி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா. ஞானத்தை காட்டிதான் வீடு பேரு கிடைக்கும். ஞானம் எப்ப கிடைக்கும்? முன்சை தவத்தால் கிடைக்கும். எப்ப செய்வது? ஒரு பிறப்பில் ஈட்டப்படுவது அல்ல, அது பல கோடி பிறப்பில் ஈட்டப்படுவது. பல கோடி பிறப்புல 1 2 3 4 5 நம்பர் போடுற அளவுக்குலாம் இல்லைங்க. எண்ணிறந்த பிறப்புகளில் சிவத்தை நோக்கி செய்த தவம் தான் என்ன பண்ணும்? இன்னைக்கு நம்மளை சிவநெறிக்கு கொண்டு வந்து கூட்டிட்டு வரும். அப்ப நாம இன்னைக்கு திருநீர் பூசுகிறோம், உருத்திராக்க மணிகிறோம், 5 எழுத்து சொல்றோம் அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? என்னமோ தவத்தை கொஞ்சம் பண்ணி வச்சிருப்போம் போலதான் தெரியுது. ஏன் நமக்கு இப்ப கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா நான் ஒரு தவம் பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு அறிவு சொல்லுது. ஆனா நூல் சொல்லுகிறது, திருநீரு எளிதில் எல்லோருக்கும் கிடைக்காது, உருத்திராக்கம் எல்லோருக்கும் கிடைக்காது, திருமுறையை வாசிக்கிற வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? முன்ன செஞ்ச தவம் இருந்தா தான் கிடைக்கும்னு நூல் சொல்லுது. அதனால நான் சொல்றேன், கொஞ்சம் தவம் செஞ்சிருப்போம் போல இருக்கு இல்லையா? நீங்க என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ குறி நல்வினை. முன்ன செஞ்ச நல்வினை ஒன்று இருக்குது. அதனால இன்னைக்கு வலஞ்சுழி பெருமானை என்ன பண்றோம்? வணங்கி ஏத்தி வழிபாடு செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. எப்பவோ செஞ்சு வச்சது, எப்பவோ செஞ்சு வச்ச புண்ணியத்தினால இன்னைக்கு வலஞ்சுழி பெருமானை வணங்க வாழ்த்த வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு உயிர் சிவத்தை நோக்கி வருதல் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. நீங்க இதை பத்தி நீங்க ஏதாவது ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்றைய நாள்ல எங்கெல்லாம் அப்படியே ஒரு பட்டியல், உங்களுக்கு தெரிஞ்ச சிவனடியார்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் எழுதுங்க. அவங்க வீட்டை பாருங்க. பெற்றோர்கள் சிவ வழிபாட்டு இருப்பாங்க, பையன் சம்பந்தமே இருப்பான், அவன் இந்த பக்கமே வரமாட்டான், நீ என்னமோ பண்ணிட்டு போன்னு போயிடுவான். அப்பா சம்பந்தமே இல்லாம இருப்பார், பையன் உளுந்து உளுந்து சாமி போடுவான். இது என்னங்க வியப்பு? இந்த கணக்கு எந்த லாஜிக்கில் ஒத்தே வர மாட்டேங்குதே. சிவனடியார், பழுத்த சிவனடியார், அவருக்கு வந்திருக்கிற பையன் திருநீரே பூச மாட்டேங்கிறான். அங்க அப்பா ஒருத்தர் சாமியே கும்பிட மாட்டாரு, அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவன் சிவபெருமான் மீது அன்பு பிறந்து நிக்குது. இது எங்க இருக்குது? இதான் முச்சை தவம். அப்ப அங்க என்ன கணக்கு இருக்குது? நீங்க செஞ்ச தவம் தொடரணும் சொன்னா
அது எளிதில் வாய்ப்பதில்லையே. மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்து வந்து தோன்றினார்ல. அப்பா செஞ்சாரு, தாத்தா செஞ்சாரு, பாட்டன் செஞ்சாரு, பூட்டம், அப்படி வழி வழியா தவன் செஞ்சங்காட்டித்தான் ஒரு திருஞான சம்பந்தர் கவுனியர் குலத்தில் வந்து உதித்தார். ஒரு நம்பி ஆரூரர் நாவலூரில் வந்து உதயம் செய்கிறார். நீங்க வழி வழியா தவன் செய்யணும். ஒரு தடவை செஞ்சோம்னா அதுக்கு பத்தாது, நமக்கெல்லாம் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம், நம்ம ஏதோ 1 2 அப்படியே கொஞ்சம் இருக்கும். ஆனா வழி வழியா செய்கிற வாய்ப்பு யாருக்கு அமைகிறதோ அந்த மரபில் தாங்க ஒரு அருளாளன் வந்து பிறக்கிறான். சும்மா வந்து பிறக்கல. இதுதான் நம்முடைய நூல் தெளிவுபடுத்துகிற செய்தி. எனவே தவம் இல்லாமல் இது நமக்கு வாய்க்காது. அந்த தவம் எளிதில் வாய்க்கக்கூடிய அல்ல. அப்ப தானே வந்து என்பதுக்கு என்ன பொருள்? முன்பு செய்த தவம் இன்னைக்கு அதுக்கான காலம் கூடி வந்ததுனால இதுகாரும் நெஞ்சுக்குள் இருந்து உணர்த்தி வந்த இறைவன் இப்பொழுது உங்களுக்கு ஞானத்தை உணர்த்துவதற்காக முன்னே வருகிறான். இங்க இருப்பவன் தான் வருவானே ஒழிய எங்கோ இருந்து வரமாட்டான். மறந்துடாதீங்க. காயத்திலிருந்து வருவார் இல்லை, நெஞ்சுக்குள் இருப்பவன் தான் முன்னே வருவான். அதுக்குத்தான் சொன்ன 8ஆம் நூற்பாவை போய் படிங்கன்னு. அங்கதான் இருக்குது. தவத்தினில் உணர்த்த தம்முதல் குருவுமாய் உணர்த்த அப்படின்னு 2 அதிகரணம் இருக்கிறது. 2ஐயும் எடுத்து பார்த்துக்கொள்ளும். எனவே தானே வந்து என்பதற்கு இங்க என்ன பொருள்னா, இதுகாரும் உள்ளத்தின்கண் மறைந்து நின்ற பெருமான் இப்பொழுது காணும் வண்ணமாக வந்தான் என்று பொருளே ஒழிய எங்கோ இருந்து வந்தான் என்று பொருள் அல்ல. அருவாயிருந்து உணர்த்தியவன் இப்பொழுது உருவாய் வந்து உணர்த்துகிறான் என்பதுதான் அந்த வரிக்கு பொருளை ஒழிய எங்கோ இருந்து வந்தான் என்பது பொருள் அல்ல. ஏன் வந்தான் என்று சொன்னீங்கன்னா போயிடுவான். ஏன்? அதுதான் உலகத்தின் நியதி. தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு, துயரம் மனை வாழ்க்கை. இப்ப நாமெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். 1:30 மணிக்கு முடிச்சுட்டு சோறு போடுவாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்? நான் இங்கேயே இருந்துக்கிறேன், இருக்க முடியுமா என்ன? நாம இங்கேயே இருந்திருந்தா வந்திருக்க மாட்டோம். நாம வந்ததுனால போயாகணும். இங்கேயே இருப்பவர் போவாரா? போக மாட்டார், இங்கே இருந்துக்குவாரு. ஏன்? வந்தா போகணும், இதுதான் நியதி. அப்ப வந்தவர்கள் சென்றாக வேண்டும் என்பதனால இறைவன் வந்தான் என்று சொன்னா போவான் என்பது என்ன? அப்ப வந்தான் என்பது என்ன? உபச்சாரம். அதான் என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி, என் சிந்தை நீங்கா இறைவா, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் சொல்லி போட்டு வந்தான். அப்ப இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்கான் என்று சொல்லுகிற இடத்துல என்ன பொருள்? இப்ப தானே வந்து என்பதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, இதுகாரும் நெஞ்சத்தில் நீங்காது நின்ற அவன் தான் இப்ப என் கண்ணுக்கு தெரியாம இருந்தான். இப்ப காணும் வண்ணமாக குருநாதனாக முன்னே வந்து நிற்கிறான் என்பதுதான் அதுக்கு பொருளே உடைய. வந்து என்பதற்கு உள்ளே இருந்து வெளியே வந்து என்று பொருள். நீங்க எங்கேயோ இருந்து வந்தா நினைச்சீங்கன்னா கருத்து பிழை. இதை மறந்துடக்கூடாது. நீங்க எல்லா இடத்திலையும் நூல் உணர்த்துகிற குறிப்பு ஒரே ஒரு இடம் உங்களுக்கு சொல்றேன். அதிகை வீரட்டானம் நம்பி ஆரூரர் அந்த சித்தவட மடத்துல வர திருநாவுக்கரசு பெருமான் கைத்தொண்டு செய்த இந்த திருத்தலத்தை என் கால் கொண்டு மிதியேன் அப்படின்னு அந்த எல்லையிலேயே நின்றுகிட்டார். இரவு நேரம் வந்துச்சு. தொண்டர் பெருமக்களோடு அவரும் இரவு உறங்க போகிறார். நேரம் கடந்தது, கொஞ்ச நேரம் ஆச்சு. இப்ப நம்பி ஆரூரர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சேக்கிழா பெருமான் பதிவு செய்கிறார், வீரட்டானத்து பெருமான் கடல் உண்ணி. ஏன்? சுவாமியை பார்க்கணும்னு நினைச்சோம். இல்ல அப்பர் பெருமான் பணி செய்த மண்ணை மிதிக்க கூடாது. சிவசிவா சிவசிவா சிவசிவா. இப்ப அப்பரையும் நினைக்கிறாரு, வீரட்டானத்து பெருமானை நினைக்கிறார். அதனால என்ன பண்ணாரு? அப்பர் ஆட்கொண்ட தலத்தை மிதிக்க கூடாது, அது முடிவாயிருச்சு. ஆனா என்ன பண்ணாரு? வீரட்டானத்து பெருமான் கடல் உண்ணி திருவடியை நினைச்சுக்கிட்டே படுத்துட்டாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்க வந்து காலை நீட்டிக்கிட்டு படுத்திருக்கிறாரு பெருமான். யாரு? இவர் யார நினைச்சிட்டு இருந்தாரு? அவர் தானே வந்தாரு. இவருக்குள்ள யார் இருந்தாரு? அவர் தானே அங்க வந்தாரு. எங்கேயோ இருந்தா வந்தாரு? இல்ல, இவர் உள்ளத்தில் யாரை நினைந்து கொண்டிருந்தாரோ அவர்தான் அங்கு வடிவம் தாங்கி வந்தார் என்பதற்கான ஒரு குறிப்பு. அதான் உள்ளம் கவர் கள்வன்.
உள்ளத்தின்கண் இருப்பவன் தான் முன்னே வருவானே ஒழிய உள்ளத்தில் இல்லாதவன் ஒருபோதும் வரமாட்டான். எனவே தானே வந்து என்பது திருவாசகம் முழுக்க நீங்க பார்த்து கொள்ளலாம். அது எல்லா இடத்துக்கும் அது பொருந்தும். எனவே அந்த பாட்டுல சொன்னாரு, மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்வாடி வந்தோர்க்குன் வாய் தரவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலூர் எம்பாவாய் என்று அந்த பாடல்ல மணிவாசக பெருந்தகை உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். அதே போல அடுத்த பாட்டில் சொல்றாரு, நீ இறைவனுடைய பெருமையை கேட்டு அவன் புகழை கேட்டு அப்படியே உருகக்கூடிய பெண்ணாயிற்றே, இரும் சீரான் சின்னங்கள் கேட்டு சிவனின்றே வாய் திறக்கக்கூடிய நீ தென்னா அப்படின்னாவே அப்படியே உருகி நிற்கிற பெண்ணாயிற்றே, நீ ஏன் என்ன வராம இருக்கங்க? தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகுவப்பாய். தென்னா அப்படிங்கிற சொல்ல வைக்கிறார். நீங்க திருவாசகத்துல இறைவனை தென்னன் தென்னன் என்று குறித்திருக்கிறார். இந்த தென்னன் என்ற பெயர் பாண்டியருக்குரிய சிறப்பு பெயர். பாண்டிய மன்னர்களை தென்னன் அப்படின்னு சொல்லுவோம். ஞானசம்பந்த பெருமான் திருநீற்று பதிவு தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயன தீர சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. அங்க தென்னன் என்பது பாண்டிய மன்னனை குறித்தது. திருவாசகத்துல தென்னன் என்பது சிவபெருமானை குறித்தது. ஏன்? அந்த நாட்டை அவனே தன்னுடைய நிலையில சோமசுந்தர கடவுளாக நின்று ஆட்சி புரிந்த மண் மதுரை என்பதனால அங்க மன்னன் என்பது மதுரை மன்னனை குறித்தது, நம்ம பெருமானை குறித்தது. தென்னன் தென்னன் என்று, அதனால்தான் தென்னன் என்று தென்னன் பெருந்துரையான் தென்னன் பெருந்துரையான் என்று பல இடங்களில் குறித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுதென்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலெதியோ வன்னெஞ்ச பேதையார் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாயே என்று அந்த பெண்ணினுடைய நிலையை காணும் போது ஒரு குறிப்பு தருவார் பாருங்க. என்னே துயிலின் பரிசேலூர் எம்பாவாய். எவ்வளவு அன்புடைய நீ பெருமான் புகழ கேட்ட மெழுகு போல உருகுகிற அன்பை பெற்றிருக்கிற உன்னை இந்த தூக்கம்பானை என்ன பண்ணிருச்சு சொல் பாருங்க. என்னே துயிலின் பரிசேலூர் எம்பாவாய். இதை நீங்க அப்படியே சிந்திக்கணும். இது ஏதோ தூங்குறாங்க அதை பார்த்து சொன்னாரு மணிவாஸ் அப்படி கருதிடாதீங்க. இதுல முக்கியமான குறிப்பு என்ன தெரியுங்களா? உறக்கம் என்பதற்கு சித்தாந்தத்துல கேவலம்னு பேர். தனிமை. இப்ப நம்ம விழித்திருக்கிறோம், நம்ம உயிர் எங்க இருக்குது? புருவ மத்தியில் இருக்கும். இரவு உறங்க போனோம்னா அப்படியே கண்டத்துக்கு வரும், நெஞ்சுக்கு வரும், நாபிக்கு வரும், மூலாதாரத்துக்கு போகும். மூலாதாரத்தில் போய் தங்குவதற்கு தனிமை என்று பெயர். அதுக்கு பேர் கேவலம் என்று பெயர். சாக்கர அதீதம், சாக்கரம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க சித்தாந்தம் படிக்கும்போது. நமக்கு இங்க இருக்கும்போது நனவு, இங்க வந்துச்சுன்னா கனவு, இங்க வந்தா சொப்பனம் அப்படிங்கிற நிலைக்கு அப்புறம் உறக்கம்னு பேர். உறக்கத்துக்கு அடுத்தது பேர் உறக்கம், அதுக்கப்புறம் உயிர் படங்கள் என்று பெயர். தமிழ்ல சொன்னீங்கன்னா இந்த பேர் தான் சொல்லுவோம். நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். இதே வடமொழியில் சொன்னீங்கன்னா சாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம். அப்ப துரியாதீதம்ங்கிற இடத்துல உயிர் என்ற பொருள் புருடன் என்ற தத்துவத்தோடு கூடி தான் மட்டுமாக ஆணவ இருளுக்குள் அழுந்தி கிடக்கும். நம்ம நல்லா தூங்குறோம். நல்லா தூங்கின பிறகு நமக்கு என்ன நிகழ்ந்தாலும் நம்மால அறிய முடியாது. அதுதான் தூக்கத்தில் இருக்கும்போது. சரி, விழிப்புக்கு வரும்போது மெல்ல 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 அப்படியே மேலே ஏறி விழிப்புக்கு வந்துடுவோம். இது நாள்தோறும் நமக்கு மாறி மாறி நடக்கக்கூடிய ஒன்று. இதற்கு சித்தாந்தத்தில் அவத்தை என்று பெயர். அப்ப இந்த அவத்தை நம்மளை போல ஆட்கள் என்ன பண்ணுது? இறைவனை மறக்க வச்சு தூங்க வச்சிருது. இப்ப ஞானசம்பந்தர் போன்றவங்களுக்கெல்லாம் இந்த அவத்தை உண்டா கேட்டா அவர்களுக்கும் அவத்தை உண்டு. ஆனா நம்மளை போன்ற அவத்தை இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு நின்மல அவத்தைன்னு பேர். அவங்களுக்கு அவத்தை புருவ மத்திய விட்டுட்டு உயிர் கீழே இறங்கி வரவே வராது.
அவங்களுக்கு அறிவு இங்கேயே நின்றுக்கும். நமக்கு அப்படி இல்லை, இங்கே நிற்கும், நேரமாக கண்டத்துக்கு நெஞ்சுக்கு நாபிக்குன்னு கீழே இறங்கி அப்படியே கீழே போயிடும். இது நமக்கு நிகழ்கிற மாற்றம். ஆனால் அருளாளர்களுக்கு முதல்ல அறிவு மத்தியில் நிற்குங்க, அது பேர் மத்தியால் அவத்தைன்னு பேர். இங்கிருந்து உச்சந்தலையிலிருந்து மேலே போகும், அது பேர் நின்மல அவத்தைன்னு பேர். இப்படி மேலே செல்லக்கூடிய நிலை பெற்றவர்கள் ஒருபோதும் கீழே வரமாட்டாங்க. அதனாலதான் அவங்களால எல்லா நிலையிலும் இறைவனை நினைக்க முடிகிறது. இப்ப ஞானசம்பந்தர் சொல்றார் இல்லைங்களா, நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனதிலும் வழிபடல் மறவேன் அம்மான். நம்மனால நனவிலேயே அவனை கும்பிட முடியல, மறந்துட்டனே, ஐயோ மறந்துட்டேன், ஐயோ பதிக்க படிக்கன்னு நினைச்சேன், இன்னைக்கு போயிடுச்சே அப்படின்னு போனதுக்கு பிறகுதான் வருது இல்லைங்களா. நேத்தே நினைச்சனுங்க, 5 மணிக்கு அந்த பாட்டு பான்னு நினைச்சேன், 5 மணி போன, நேத்து 5:30க்கு நினைச்சிருந்தா கூட படிச்சிருக்கலாம், நேத்து பூரா ஞாபகத்துக்கே வரல, இன்னைக்கு ஞாபகத்துக்கு வருது, அடடா அந்த பாட்டை படிக்கன்னு நினைச்சமேன்னு. அப்ப நம்ம அறிவு மறந்து போகிற அறிவு, நனவிலேயே நாம் மறக்கிறோம், அவங்க கனவுலையும் மறக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி சார் சாத்தியமாகிறது? அவர்கள் இறைவன் அருள் பெற்றவர்கள், அவங்களுக்கு இந்த கருவிகள் இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. அது சொன்னா சித்தாந்த வகுப்பா போயிடும். அப்ப நீங்க இப்ப அவத்துக்கு போயிடுவீங்க சரிங்களா. 35, 25, 3, 2, 1ன்னு கருவி குறைஞ்சிட்டே வந்துடும். எனவே அந்த அவத்தை ஞானிகளுக்கு இல்லை. அவங்களுக்கு வர அவத்தை என்ன? புருவ மத்தியிலேயே உயிர் தங்கிவிடும். அதனால அவங்களால நனவுலையும் நினைக்க முடியும், கனவுலையும் நினைக்க முடியும். நமக்கு அப்படி இல்லை. நனவுல நினைச்சாதான் உண்டு, கனவுல நமக்கு நினைக்கிற வாய்ப்பு இல்லை. அப்ப இங்க உறக்கம் என்று எதை குறிக்கிறார்கள்? ஆணவ மலம் உயிரின் அறிவை மறைப்பதற்கு உறக்கம் என்று பெயர். இப்ப இந்த பெண்ணை இந்த பாட்டை கவனிச்சு பாருங்க. நீ நேற்று என்ன சொன்ன அப்படின்னு கேட்டா, நீ சிவபெருமான் என்று சொன்னா நெஞ்சம் நெக்கி உருகி நிற்கக்கூடிய பெண்ணாயிற்றே நீ இன்னும் கதவை திறக்காம நீ தூங்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா எனக்கு என்ன தோணுது? இந்த தூக்கம் உன்னை என்னமா படிச்சு பாரு, என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். அப்ப தூக்கத்தை கண்டு வியக்கிறான்னு ஆணவ மலம் சும்மா விடலையா, படாத பாடுபடுத்துதியா அப்படி சொல்லுவோம் இல்லையா. நீங்க சித்தாந்தம் படிச்சிருந்தா தான் அந்த மலத்தின் சேட்டை என்னன்னு தெரியும். அதனால ஆணவ மலம் அறிவை மறைப்பது, அந்த மறைப்பை அது செய்வதனால இங்க சொல்ற என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் என்று அந்த பாட்டில் குறிப்பிடுகிறார். அடுத்து அந்த 8வது பாட்டு, இதில் அப்படியே பறவைகள்லாம் சொல்லிட்டு வர்றார். இந்த இறைவனுடைய நிலையை சொல்லி அந்த பெருமான் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறு, ஒரே ஒரு சொல், ஆழியான் அன்புடைமை ஆவாரும் இவ்வாறு. ஆழி அப்படின்னா 2 பொருளுக்கு, ஒன்று படைக்கருவியை குறிக்கும், சக்கரம் பெற்றார் இல்லையா அதை குறிக்கும். ஆழினா கடல்னு ஒரு பொருள் இருக்கிறது. அப்ப ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறு. அங்க ஒருத்தர் பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கிறார் பாரு, அவருக்கும் உனக்கும் வித்தியாசமே எனக்கு தெரியல அப்படின்னு அந்த பெண் சொல்வதாக அந்த பாட்டு இருக்கு. ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறு, ஊழி முதல்வனான் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை பாடேலூர் எம்பாவாய். நீ இப்படி அன்புன்னு சொல்லி போட்டு இப்படி உறங்கி கொண்டு இருக்கிறாயே, உன்னுடைய அன்பை பார்க்கும்போது அந்த தூங்கி கொண்டு இருக்கிறவருடைய அன்பு உனக்கு வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் ஒரு குறிப்பை நமக்கு தருகிறது. சரி, இனி அடுத்த பாட்டில் சொல்றாரு, முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமக்கும் பேற்றுமை பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியா தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியில் என்ன குறையும் இலோம் ஏலோ என்பார். இந்த பாட்டு ஒரு அருமையான குறிப்பு என்னன்னு கேட்டா, இறைவன் யார்? பழமைக்கு பழமையானவர், அதே சமயத்தில் புதுமைக்கு புதுமையானவர். இன்னைக்கு நீங்க எவ்வளவு தொழில்நுட்பத்தை சொன்னாங்கனாலும் அந்த தொழில்நுட்பத்தில் இறைவனை பொருத்தி காட்டலாம். நீங்க சித்தாந்தத்தை கொஞ்சம் நல்லா உள்வாங்கி கொண்டீங்கன்னா, அவன் மிகச்சிறந்த பொறியாளன், அவன் மிகச்சிறந்த மருத்துவன், அவன் மிகச்சிறந்த துணி துவைப்பவன், அவன் மிகச்சிறந்த செருப்பு தைப்பவன், இப்படி என்னென்ன தொழில் சொல்றீங்களோ
அத்தனை தொழிலையும் கொண்டு இறைவன்ட்ட பொறுத்திடலாம். ஏன்? அவன் எல்லா தொழிலுக்கும் உரியவன். ஏன்? எல்லா தொழிலும் ஒரு சித்தாந்த குறிப்பு வச்சு நீங்க காட்டிடலாம். நீங்க எப்படி இப்போ உதாரணத்துக்காக நான் சொல்றேன் வச்சுக்கோங்களேன், துணி துவைப்பதில் அவன் மிகச்சிறந்த வண்ணான். எப்படியா? உயிர் என்பது துணி, இந்த உயிர் இருக்கிற அழுக்கு என்பது ஆணவ மலம். இந்த மலத்தை அழுக்க நீக்கிறதுக்கு நம்மளை எப்படி துவைக்கணும்னு அவனுக்கு தான் தெரியும். ஏன்? நாம எல்லாம் ஒரே மாதிரியா துவைக்கிறோம்? இப்ப நம்ம வீட்டில் பயன்படுத்துற துணி இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஒரு துணி போட்டிருப்போம். அது எப்படி இருக்கும்? லேசா காட்டன் துணி போட்டிருப்போம். அந்த காட்டன் துணி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ரொம்ப மெலிசா, அதே ரொம்ப எளிமையான ஒரு வெயிட்டே இல்லாம எளிமையான ஒரு துணி. சரி, அதை துவைக்கணும் என்ன பண்ணுவோம்? சோப்பை எடுத்து கையிலேயே வச்சுக்கிட்டு இப்படி இப்படி இப்படினோம்னா போதும். இது 2 நிமிஷம் இப்படி போட்டு ஒரு உருட்டி விட்டு கசக்கி விட்டோம்னா புளிஞ்சு எடுத்தோம்னா அழுக்கு காணாம போயிடும். ஏன்? அந்த துணி லேசான துணி, அழுக்கு கொஞ்சம் லேசா தான் இருந்துச்சு. கையில வச்சு இப்படி உருட்டினாவே அழுக்கு தூக்கி போட்டுடலாம், வேலை முடிஞ்சு வச்சு. சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கவங்க கதர் சட்டை போட்டிருந்தாங்கன்னா அந்த கதர் சட்டை துவைக்கணும் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் சோப்பு எடுத்து வச்சு லேசா கையில போட்டு அப்படி இப்படின்னாவே அது போயிடும், லேசாவே போயிடும். சரி, இதே பாலிஸ்டர் சட்டையா இருந்துச்சுன்னா ஒரு கும்மணும், அப்படி கும்முனாத்தான் கொஞ்சம் அழுக்கு போகும் இல்லைங்களா? சரி, இதுவே இந்த ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போடுறாங்கல்ல, அதான் என்ன பண்ணணும்? தண்ணீர முத நாளே ஊற வச்சு சோப்பு தூளை போட்டு ஊற வச்சு அப்புறம் எடுத்து என்ன பண்ணும்? துவைக்கும் போது இந்த கால் பகுதி 4 தட்டு தட்டணும், இடுப்பு பகுதி 4 தட்டு தட்டணும். ஏன்? அப்படி தட்டினா தான் அந்த அழுக்கெல்லாம் போகும். சரிங்களா? சரி, நம்ம வீட்டில் ஜமக்காலம் பயன்படுத்துறோமா? இருக்குது. பெட்ஷீட் வச்சிருக்கிறோமா? வச்சிருக்கிறோம். பெட்ஷீட் எப்போ துவைப்போம்? குளிர்காலத்துக்கு தான் எடுத்திருக்கிறோம். சரிங்களா? எப்ப முடிப்போம்? எப்ப சிவராத்திரி வந்துச்சோ குளிர் காணாம போயிடும், அப்ப துவைச்சு மடிச்சு உள்ள வச்சோம்னா திருப்பி அடுத்த வருஷம் எடுப்போம். அது வரைக்கும் பெட்ஷீட்டுக்கு வேலை இல்லை. சரி, இந்த ஜமக்காலம் இப்ப நாங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்கோம், இந்த ஜமக்காலம் எது துவைக்கவே மாட்டோம் இல்லைங்களா? இதற்கு இது அழுக்கு போக்கணும்னா நாம போக்க முடியுமா என்ன? இல்லைங்க, அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்கணும். எப்ப அந்த ஜமக்கால துவைச்சு கொடுப்பான்னா அவரு கொண்டு போய் ஆத்துல கொண்டு போய் வச்சு வெள்ளாவியில் இது வச்சு வேவிச்சு துவைச்சு அப்புறம் வேணும் கொடுத்தா உண்டு. மொத்தத்துல சாதாரண குழந்தைக்கு தொடங்கி இந்த ஜமக்காலம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பேர் என்ன தெரியுங்களா? துவைத்தல். ஆனா துவைத்தல் எப்படி இருக்குது? துணிக்கு தக்கவாறு இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி இப்ப நம்ம தான் துணி. யாரு? இப்ப பெருமான் நம்மளை போட்டு துவைச்சு எடுக்கிறாரு. எல்லாத்தையும் எப்படி துவைக்கிறாரு உங்களுக்கு தான் தெரியும். ஏன்? சில பேர்த்த லேசா கசக்கி போதும் விட்டுறாரு. இன்னும் சில பேர்த்த தப்புன்னு தப்புறாரு. இன்னும் அழுக்கு போட மாட்ட காணா. இன்னும் சில பேர்த்த இப்பதான் உள்ள போட்டுக்கிற வெந்துகிட்டு இருக்கிறனுங்க, நானே நொந்து நூடுல்ஸ் ஆயிட்ட கம்முன்னு இருங்க நீங்க அப்படிங்கிறமா இல்லையா? ஏன்? போட்டு வெந்து போட்டு புழுங்கிக்கிட்டு கிடக்கிறோம். ஏன்? அத்தனை வேதனை உள்ளுக்குள்ள கிடக்குது. இப்ப இதெல்லாம் எதுக்கு? அழுக்கை நீக்கத்தான். அப்ப அவன் யாரு? எந்தெந்த உயிர்? இப்ப ஒரு துணியை எடுத்தோன்னையா இது கசக்கலாமா, துவைக்கலாமா, தப்பலாமா அப்படி முடிவு எடுக்கிறோமா இல்லையா? யாரு? துவைக்கிறதுலாம் முடிவு பண்ணணும். அந்த வகையில இறைவன் யாரு? மிகச்சிறந்தவன் நான். நம்மளாம் துவைச்சு எடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா? சரி, அவர் ஒரு டாக்டர் சொன்னா எப்படி வைப்பீங்க? மிகச்சிறந்த டாக்டர். ஏன்? நோய்க்கு தக்க மருந்து கொடுப்பதில் அவன் வல்லுனன். ஏன்? நாம என்ன பாவம் பண்ணி இருக்கிறோமோ, என்ன புண்ணியம் வச்சிருக்கிறோமோ அதுக்கு தக்கவாறு நமக்கு என்ன பண்ற? மருந்து கொடுக்கிறான். அந்த மருந்து எப்படி இருக்குது? நாம 2மே செஞ்சு வச்சிருக்கிறோமா இல்லையா? 2மே வச்சிருக்கிறோம், மறந்துடாதீங்க. இல்ல சார் நான் புண்ணியம் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு கோயிலை கட்டி கும்பிட்டுடலாம். நம்ம வாழ்க்கையில எடுத்து பாருங்க, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, அப்புறம் நமக்கு கணவனோ மனைவியோ, அப்புறம் நமக்கு பிறந்திருப்பது, இவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாருங்க. புண்ணியம் பண்ணிருக்கீங்களா பாவம் பண்ணிருக்கீங்களான்னு தெரிஞ்சு போயிடும். ஏன்? எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஆமாமா நான் நிறைய பண்ணி வச்சிருக்கிறேனுங்க சொல்ல தெரியுதா இல்லையா? அப்ப என்ன தெரிகிறது? இப்ப நமக்கு இருக்கிற நோய் ஆணவம் என்கிற நோய். அந்த நோய்க்கு மருந்து எது தெரியுங்களா? நாம செஞ்ச பாவ புண்ணியத்தை ஊற்றாம் பாருங்க, அதுதான் அந்த வினை தான் மருந்து.
அந்த வினை எப்படி ஊட்டுறான்? சில பேர் கசப்பா இருக்கிறாங்க, சில பேர் இனிப்பா இருக்கிறாங்க. ஏன், எங்க அப்பா அம்மாவை நினைச்சா இனிப்பா இருக்குது, அங்க வாச்சதை நினைச்சனா கொஞ்சம் கசப்பா இருக்குது, பெத்ததை நினைச்சா அதை விட கசப்பா இருக்குது. அதெல்லாம் என்ன மருந்து? எதுக்கு? என் பிணிக்கு இதெல்லாம் மருந்தா வந்திருக்குது. அப்ப சாமி என்ன பண்ணாரு? மிகச்சிறந்த டாக்டர். அப்ப இறைவன் மிகச்சிறந்த மருத்துவன், மிகச்சிறந்த. நீங்க எந்த ஒரு தொழில் அப்படின்னா அத்தனை தொழிலுக்கும் அவன் எக்ஸ்பர்ட் அவன் தாங்க. அதுல எல்லாத்துக்கும் ஜீனியஸ் அவன் தான். எனவே அவன் செய்யாத தொழிலே இல்லை. நமக்காக எல்லா தொழிலும் செய்யக்கூடிய. எனவே முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருள், பின்னை புதுமக்கும் பேத்துமத் பற்றி. ஆமா, ஏன் நீங்க சொன்னதெல்லாம் பழசாத்தான் இருக்குது, புதுசா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா. இப்ப இங்க எல்லாம் பாருங்க, சிசிடிவி கேமரா போட்டு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப வந்துச்சு? நமக்கு தெரிய கொஞ்ச நாளுக்கு, கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் வந்துச்சு. ஆனா திருநாவுக்கரசர் அன்னைக்கு பாடிட்டாரா இல்லையா? தொழுது தூமல தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன்னு சொல்லும் போதே நாம் கண்காணிக்கப்படுகிறோம் என்கிற செய்தியை அன்னைக்கே பதிவு செய்துட்டாரு. இப்ப நமக்கு மேல என்ன இருக்குது? எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கண்காணிச்சுட்டு இருக்கிறார். எங்க தனித்தனி கேமரா போட்டு, இவங்களோட ஒரே கேமரா தான் மொத்தத்தையும் கண்காணிக்குது. நமக்கு அப்படி இல்லை. நமக்கு இன்பில்ட்லயே போட்டார் கேமராவை. என்னது, நாம நிக்கிறேன், நடக்கிறேன், போறேன், வரேன், தூங்குறேன், நான் மனசுக்குள் நினைக்கிறதெல்லாம் பதிவாயுதுங்க. அது எவ்வளவு டெக்னாலஜிக்கு பாருங்க. இன்னும் நினைக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கருவி வரல. ஆனா நாம நினைக்கிற நினைப்பை கூட பெருமாள் என்ன பண்ணிட்டாரு? பதிவு பண்ணிட்டார். வினைன்னு பதிவு பண்ணிட்டானா இல்லையா? உள்ளத்தால் உள்ளதும் தீதே பெரும் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல். நினைச்சினாவே பாவம் வந்துருச்சுட்டாரு. அப்ப இன்னைய நவீன தொழில்நுட்பத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா தொழில்நுட்பத்துக்கு முன்னோடியாக அவன் தான் நிற்கிறானுங்க. பழமைக்கு பழமையாய் புதுமைக்கு புதுமையாய் நிற்பதில் நம்முடைய பெருமானுக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எனவே முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும். பெருமானே, உன்னை தலைவனாக பெற்ற அடியவள் நான் அப்படின்னு அந்த பெண் மகிழ்கிறார். அதுக்கப்புறம் ஒரு விண்ணப்பம் சொல்றா, உன்னை வணங்குகிற ஒருவரே எனக்கு கணவராக அமைய வேண்டும். இந்த பெண் விண்ணப்பம் என்ன கேட்கிறான்னா, உன்னுடைய அடியவர் எனக்கு கணவராக வேண்டும், உன் அடியால் தாழ் பணிவோம், ஆங்கு அவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் அப்படின்னு இந்த பெண் வேண்டுகிறார். சரி, சுவாமி அதை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்குவோம். அப்படி கொடுத்தாச்சு. அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உவந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். எப்படி பணி செய்வேன்? அடிமையா பணி செய்வேன். உன்னுடைய அடியவர் எனக்கு கணவரா கிடைச்சிட்டாருன்னா நான் எப்படி பணி செய்வேன்? அடிமையா பணி செய்வேன். என்ன ஒரு குறிப்பு பாருங்களேன். அப்படி கிடைக்கணும், கிடைப்பது அரிது. ஒருவேளை கிடைத்து விட்டால் நான் எப்படி பணி செய்வேன்? அடிமையாக பணி செய்வேன். அப்படி செய்யக்கூடிய வாழ்க்கை எனக்கு கிடைத்து விட்டால் என் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை, என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். சரி, இந்த ஒரு குறிப்பை இங்க வச்சுக்குவோம். 19வது பாட்டை படிச்சு பாருங்க. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உமக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பர் அல்லால் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் என்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசை எமக்கெங்கோ நல்குதியேல் எங்கு எழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இப்ப நம்ம இந்த ரெண்டையும் கொஞ்சம் பொருத்தி பார்க்கணும். உன்னுடைய கணவர், உன்னுடைய அடியவர் எனக்கு கணவராக கிடைக்கணும், கிடைச்சிட்டா அதுவே எனக்கு போதும் சொல்லியாச்சு. சரி, ஆனா 19வது பாட்டுல எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, நான் பணி செஞ்சா உனக்கு தான் ஏன் செய்வேங்கிறார். இது ரெண்டையும் கொஞ்சம் எடுத்து வச்சு பொருத்தி பாருங்க. இங்கேயோ கணவன் அப்படின்னு சொல்லி அடியவர் கேட்டாச்சு, அங்க கேட்கறது உன்னை தவிர இன்னொருவருக்கு நான் பணி செய்ய மாட்டேன். அப்ப இந்த ரெண்டையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பம் என்னன்னு கேட்டா, சிவனடியார் ஒருவர் கணவராக கிடைத்து விட்டால் சிவனடியாராகி அந்த கணவருக்கு செய்கிற செயலே சிவபெருமானுக்கு செய்கிற செயல் என்று அந்த திருவெம்பாவை உணர்த்துகிறது. எவள் சேரற்க
எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்கன்னு சொன்னா அங்க சொன்னாங்க என்னன்னு, அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உவந்து சொன்ன பரிசே அப்படின்னு. கணவர் சொன்னதை தட்டாம செய்வேன்னு சொல்லி போட்டு இங்க சொல்லும் போது நான் செய்யற பணி உன்னை தவிர இன்னொருத்தருக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னா இதுல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சிவனடியாருக்கு செய்வது சிவபெருமானுக்கு செய்வது என்று சிவஞான போதம் 12ஆம் நூற்பா சொல்லுகிறது. மணிவாசக பெருமான் 9லையும் 19லையும் பொருத்தி காட்டி இருக்கிறார். எனவே என்கி எழிலின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவா என்று மணிவாசகர் அருளியிருக்கிறார் என்ற செய்தியோடு எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் அந்த வரிக்கு ஏற்ப நாம் சிவபெருமானை போற்றுகிற வாய்ப்பு இந்த பிறப்பில் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை கொடுத்த சிவத்திற்கும் பெருமானுடைய கருணைக்கும் நாயன்மாருடைய கருணைக்கும் நன்றி கூறி இந்த சிந்தனை உங்களோடு சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த சிவலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இருந்து கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி, போ திருச்சிற்றம்பலம். பெருமக்களுக்கும் பொற்பாதங்களை வணங்கிக் கொள்கிறேன். ஐயாவுக்கு அறிமுகம் தேவையில்லை, அதனால் அறிமுக உரை இருக்கவில்லை. நன்றி உரை தேவைப்படுகிறது. நாம் நன்றி கடன் பட்டவர்கள். ஐயா கடுமையான பணிச்சூழல்களுக்கு இடையே நமக்காக நேரம் ஒதுக்கி திருச்சியில் வந்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக 2 மணி நேரம் நமக்கு தந்திருக்கிறார். காலையிலிருந்து நேற்று 3 நாட்களாக பயணம், திருப்பணி, சித்தாந்த வகுப்புகள் என்று இன்று காலை ஒரு விழா, அதை முடித்துக்கொண்டு நமக்காக திருச்சியில் 2 மணி நேரம் உரையாற்றுவேன் என்று ஒத்துக்கொண்ட காரணத்திற்காக வந்து நமக்காக உரையாற்றி இருக்கிறார். இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது நம்முடைய பெரும் அவா. இது நம்முடைய ஆர்வத்தை பொறுத்து ஐயா சிரமம் பாராமல் வந்து நிகழ்ச்சி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. தயவு செய்து நான் வேண்டுவதெல்லாம், நாங்கள் எல்லாம் உயும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் என்றால் ஐயாவின் திருக்கருணையினால். திருவாசகம் படிப்பதற்கு சித்தாந்தத்தை பொருத்தி காட்டி அதனோட சித்தாந்த கருத்துக்களை காட்டி எங்களை உய்வித்திருக்கிறார். திருச்சியில் இருக்கும் அனைத்தனியார் பெருமக்களும் உய்ய வேண்டும். அடிக்கடி இந்த நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. அதை தயவு செய்து நீங்கள் தான் நிறைவேற்றி தர வேண்டும். கேளுங்கள், ஐயா வருவார். தொடர் நிகழ்ச்சியாக நாம் நடத்த வேண்டும், அனைவரும் இன்புற வேண்டும் என்பதே. ஐயா கடுமையான பணிச்சூழல் நடுவில் வந்திருப்பதால் இந்த அதிக நேரம் செலவழிக்க முடியாது. அதனால் நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். ஐயாவும் செல்ல வேண்டும். தயவு செய்து மன்னித்து விடையளித்து அருள் புரிய வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த மகேஸ்வரி அம்மாவுக்கு நன்றி. உணவு தந்த மகேஸ்வரி அம்மாவின் சகோதரிமார்களுக்கு நன்றி. ஓதுவார் ஐயா அவர்களுக்கு, கணேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. பவானி அவர்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. இருந்தாலும் நன்றி சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. ஆகவே நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.